flowers. Annyeong, it's me, Fairy. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி பட்டணத்து மாப்பிள்ளையோட எபிசோடு பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 2 பார்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாம். இதுக்கும் அதே மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போது நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 3க்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் எபிசோடை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்க. காசு அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக அங்கே வீட்டில் தான் காட்டுறோம். ஜிமன் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான், இது மாதிரி தாங்க போன வண்டியில் அச்சாணி இல்லை அப்படின்ட்டு. நாய்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா, இந்த குருவியெல்லாம் கத்திட்டே இருக்குது. ஸோ அப்படி அங்கே வீட்டில் ஒரு மாதிரி பரபரப்பாக உட்காந்துட்ருக்காங்க. ஆலன், ஹோபி எல்லாருமே. ஹோபிக்கெல்லாம் கையும் இல்லை காலும் இல்லை, மனுஷன் அங்கே எங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. ஆலன், நான் தான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறேன்ல. இருங்கங்க, புள்ள வந்துடுவான், எதுவும் ஆயிருக்காது. ஐயோ ஏன்னாச்சுன்னு வேறு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குங்க. ஜென், எதுக்கு இப்போ கவலைப்பட்டுருக்க? வந்துடுவான் விடு. ஜாங்கு போய் தான் தெரியும்ல, வண்டியை கவர்ந்தாலும் அவன் தேங்க கூட்டிகிட்டு வந்துடுவான். அது கூட்டிகிட்டு வந்துடுவான். இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்ட்டு குடும்பமே அங்கே ஒரு மாதிரி கவலைக்கிடமாக உட்காந்துட்ருக்கு. ஸோ இப்படியே வாசலில் 2 பேர் நிற்க, இப்போ அப்படியே ஆலன் தான் பார்த்துட்டு தயாங்க அப்படின்ட்டு வேகமாக வெளியே வராரு. இப்போ ஹோபி டே தயாங் ஓகேவா நீனு? டே என்னடாச்சு? என்ன வேறுக்குள்ள தண்ணி இதுக்குள்ள வந்துட்டீங்களா என்ன? டே தயாங் தயாங், அப்பா என்னாச்சுப்பா? போகிறான் அப்படின்ட்டு தயாங் பாட்டுக்கு போயிடுறான். என்னை பக்கம் ஜாங்குக்கா அவனை அப்படி நிற்க. ஜாங்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, அது போயிட்டு இருக்கும்போது குளத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டோம். என்னாச்சு? காயம் பிடிச்சா என்ன? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால ஒன்றும் ஆகலை. அப்படியா? அப்போ சரி. டே என்னண்ணா அடிப்படாதது சரி, அது என்ன உதட்டில் மட்டும் காயமாக இருக்குது? அது உதட்டில் மட்டும் அடிபட்டுருச்சுண்ணா. சரி 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 தெரியுது. அப்படின்ட்டு எப்படி அங்கே ஓடிட்டு போயிட. இந்த பக்கம் ஆளுடா அப்படியே தலை தவட்டி விட்டுட்ருக்கான். இதுக்கு தான் ஒழுங்காக எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. பாத்தியா அப்போ ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? டேய் டேலே மா, எதுக்குடா அப்படி உட்காந்துருக்க பேரஞ்ச மாதிரி? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஏங்க இவனுக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. டே தயாங் தயாங் பா, என்னாச்சுப்பா? பயந்துட்டியா என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு படுக்க போயிடறேன். இந்த பக்கம் ஜிம்னா கொஞ்சம் சூடாக சூப் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். தயாங் கதவை தோற. தயாங் அண்ணா கதவை தோற. என்னாச்சுடா? இந்த சூப்பை குடி. அது ஒன்றும் இல்லை. என்ன உதட்டில் மட்டும் ரத்தம் வருது? அது ஒன்றும் இல்லை. தயாங் அண்ணா ஒன்றும் இல்லை, நான் சூப் குடிச்சுக்கிட்டேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிம்னு வெளியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் கிச்சன் போனான். அங்கே இன்னும் கொஞ்சம் சூப் செஞ்சு வச்சுருக்கான். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட தான் போகிறான். ஜங்குக் ஜங்குக் ஹே ஜங்குக்கு ஒன்றுதான். என்னாச்சு? அது ஜங்குக்கு சூப் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்படியா? அவன் ஒரு மார்க்கமாக காய்ச்சிருக்கான். நீ வச்சுட்டு போ, நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். சரி. என்னாச்சு? இல்லை சூடாக இருக்குது. நீ கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவன் யோங்கியா அப்படியே அந்த சூப்பை வாங்குறான். வாங்கும்போது அப்படியே அவங்க 2 பேரோட கை டச் ஆகுது. சரி நான் போகிறேன். ஒரு நிமிஷம். இல்லை கையை விடுங்க, நான் போகணும் அப்படின்ட்டு கையெடுத்து விட்டுட்டு ஜிமினா அப்படியே கூட ஒன்று ஓடிடுறான். எங்கே போக போகிற? எங்கே போனாலும் கடைசியாக எங்களை தான் மாட்டுவ. அன்னைக்கு இருக்கு உனக்கு.
அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த சூப் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ லைக் அங்கே ஜங்குக்கா அவன் படுக்க ஊஞ்சலில் உட்காந்துருக்கான். அவன் கை மேலே அப்படியே வைக்க அண்ணா என்ன பண்ணுற? மயக்கத்தில் இருக்கல்ல அதான் தெரிய வச்சேன். அப்பெல்லாம் இல்லை, இந்தா சூப்பு. அது சூப்பா? ஆமாம். தான் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. இந்த பொடி. தேங்க்ஸ்ண்ணா. அங்கே என்ன நடந்துச்சு? அது வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அண்ணா 2 குளம் நடுவில் வண்டி அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த சக்கரம்ல தனியாக போயிடுச்சு. அடப்பாவி, அதே அவ்வளோ சிரிச்சுட்டு சொல்கிற. ஆனால் அதுக்கப்புறம் கேளுண்ணா, அப்புறம் அந்த வண்டியில் இருந்த நாங்கள் 2 பேரும் தான் கீழே விழ, நான் மேலே விழ, 2 பேரும் அப்படியே உருள அப்படியே தண்ணியில் போயிட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே மேலே வந்தவா. அப்புறம் என்ன, அவன் வந்துடல அப்படி பிங்க்கு கலரில் இருந்துச்சா. சரிடா போதும் இரு நான் சொல்லுவேன். அப்படி அந்த உதட்டை பிடிச்சி இழுத்து அப்படி ஐயோ வெக்கமாக இருக்குண்ணா. கல்யாணம் எனக்கு நடக்க வந்துச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டை நீ ஃபஸ்ட்டு கொண்டாடுவேன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ அண்ணா தப்பா பேசாத, என்னோடது காவிய காதல். முத்தம் கொடுத்தலே தெரியுது உன் காவிய காதல். போண்ணா எனக்கு ஒரே கேட்கமாக வருது. ஐயோ என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அரும் அந்த கழுத்துக்குள்ள தாமரை பூலாம். இவனோட வெக்கத்தை பார்த்து அந்த தாமரை பூவே தலை குனிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோயேன், அப்படிப்பட்ட வெக்கம். கருமம், இதெல்லாம் நான் கேட்கணுன்னு தலையெழுத்து அப்படின்ட்டு சுகா பாட்டுக்கு போயிடறேன். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு வெக்கம் தாங்கலை, அவன் அப்படியே சக்க செவையில்னு உட்காந்துட்டு இருக்கான். சரி இப்படியே கட் பண்ணி தாங்கிட்ட காட்டினோன்னா அந்த பிள்ளை மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. முன்னாடி மாதிரி பேசுறதும் இல்லை சிரிக்கிறதும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த ஃபீலு. ஸோ இப்படியே லைக் இந்த டே கட் பண்ணி லைக் நைட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் காட்டுறோம். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே படுத்துருக்கான், பிள்ளைக்கு தூக்கமே வரல. அதை கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா, பீட்டர் எதுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருக்க, எனக்கு போதும். இங்கே பாரு ஸ்டெல்லா, உன்னை டாக்டர் வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு சாப்பிடு. நோ ஹே ஸ்லீப்பி கேட் என்னடி ஹேண்ணா நீ பார்த்துட்டே இருக்க, அவனை தடுத்து நிறுத்தலாம்ல. இந்த மாதிரி கேரிங்காக அவனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான்ல, அவன் தப்பு ஒன்று கல்யாணம் பண்ணது. ஹே என்ன சொல்லிட்டுருக்க? அவன் இந்த ஸ்டெல்லா மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்காங்க, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது என்னமோ என்ன ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு இருக்க. ஆமாம், எனக்கு கிடச்சது நான் ரொம்ப பெரிய லக்கி தான், தயவுசெய்து சாப்பிடு. பீட்டர் ஸ்டெல்லா சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஜங்குக்கா சாப்பாடு கையில் இருக்கு, அதுக்குள்ள தலைவன் 12 புள்ளி கோலம் போட்டுட்ருக்கான். டேய் ஜங்குக் அண்ணா என்னடா பண்ணுற சாப்பாட்டில்? அண்ணா எனக்கு என் தயாங் ஞாபகமாகவே இருக்கு. ஜங்குக் பேசாமல் சாப்பிடு. இப்போ நான் தாங்க பார்த்தே ஆகணும். டேய் என்னடா பேசுகிற? மா என்னடா என்ன பண்ணிட்டுருக்க? சாப்பிடு. தாங்க வீட்டுக்கு போகலாமா? ஜங்குக் டைம் பார்த்தியா? ஆமாம்மா ப்ளீஸ்மா. டேய் இந்த இடத்துல எப்படா போக முடியும்? ப்ளீஸ்மா. சரி வா, போகலாம் இது திருந்தாது. ஐயோ அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அங்கே இருக்க, அங்கே ஜென்னும் ஜங்குக்கும் தான் போயிட்டுருக்காங்க. டேய் ரோட்டில் நல்லா நடந்து போ. ஆமாம் அவன் அப்படி இருந்தாம்மா. ஐயோ என் கண்ணுக்குள்ளே நிற்கிறான். பாருமா அடிச்சு சொல்கிறேன், இந்த உலகத்திலே எனக்கு கெட்ட மாதிரி ஒரு பார்ட்னரு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்குமாவா, அவ்வளோ அழகுமா. சரிடா கொஞ்சம் பாய் முடி விட்டு வா. ஓகே அடக்கமா. சமந்தி யார் இந்த நேரத்தில்? சமந்தி உள்ளே வாங்க. வரோம். என்ன பண்ணுறீங்க, தூங்கிட்டீங்களா? இல்லை சமந்தி, அது கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன இந்த டயத்தில் வந்துருக்குறீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க, எங்கள் 2 பேருக்கு தூக்கம் வரலையா, அதான் கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போகலான்னு. அப்படியா, சரி. ஜிம்முன்னு எங்க? ஜிம்முனா அவன் எப்போ தூங்க போயிட்டானே.
ஓ அப்படியா? ஆண்டி தயாங்கங்க. அவனும் தூங்க போயிட்டான்ப்பா. எங்க நான் தூக்க வராமல் தவிச்சிட்ருக்கேன், உனக்கு தூக்கம் கேட்குதான் தூக்கம்? ஆண்டி உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது தானே? ஆமாப்பா இருக்கு. டேய் வானா. அமைதியாக இருமா. ஆண்டி எனக்கு என் வீட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் போயிட்டு நிலாவை பார்த்துட்டுறவா? சரிங்க தம்பி போங்க. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கா அப்படியே குடுகுடுன்னு ஓடுறான். அவனுக்கு இந்த மாதிரி நைட்டில் தூக்கம் வரலாம், நிலாவை பார்க்குற பழக்கம் இருக்கும். அங்கே எங்கள் வீட்டில் மொட்டை மாடி இல்லைல்ல, அதான். அது இருக்கட்டும் சம்பந்தி, புது இடம் இல்லை, தூக்கம் வர கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல பார்த்துட்டு போகிறான் அப்படின்ட்டு எப்படியே சொல்ல இந்த பக்கம் ஜங்குக்கா என்னது ஐயோ ரூம் லாக்கில் இருக்கா, கடவுளே ஏய் உள்ள என்ன தூங்கிட்டு இருக்கியா மவனை தான் வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சைடில் பார்க்குறான். ஜன்னல் இருக்குது. ஸோ ஜன்னல் அப்படியே லைக் ஓப்பன் பண்ணா உள்ள தயாங்க அப்படியே லைக் கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். அவ்வளோ தூக்கம் அப்படின்ட்டு இப்போ பாக்கெட்டில் பார்த்தா இந்த சில்லற காயின் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து போட யாரு அண்ணி அப்படின்ட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிறான். என்ன இது 1 ரூபாயா? இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். ஐயோ அண்ணியா அப்போ யாழைங்க அப்படின்னு நல்லா பார்த்தா ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் தேங்க படுத்துருக்கான். அட கடவுளே இவனை இப்போ எப்படி பிள்ளைது ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அக்கின்னு ஒரு காயின் எடுக்கிறான். காயின் எடுத்துட்டு ஐயோ ஹே யாரு யாருன்னு கேட்குறல. சரண்டர் ஆயிரும். அண்ணி சங்கு என்னாச்சு? அது வந்து பக்கத்தில் ஹே மனையத்துடன் பார்த்தியா இந்த டயத்தில் என்ன அண்ணே அவனை மொட்டை மாடிக்கு வர சொல்கிறீங்களா? டேய் நான் உனக்கு அண்ணிடா. அண்ணே ப்ளீஸ் அண்ணே போ போ தேங்க்ஸ் அண்ணே அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்குக்கா மேலே ஓடி போக இந்த பக்கம் தாயம் தாயம் ஹே தாயம் என்னண்ணா ஒன்னா ஜங்கு மாடிக்கு வர சொல்கிறான். எனக்கு கேட்டுச்சு, நான் போக மாட்டேன். அடப்பாவி கேட்டுச்சா? நான் போக மாட்டேன். அவன் தான் கூப்பிடுறால போ. சாரி அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே ஒரு மாதிரி தேங்கி தேங்கி போயிட்டுருக்கான். ஒரு மாதிரி அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கா அவன் ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கான். எதுக்கு வர சொன்னீங்க? வண்டியா? ஆமாம் எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு. என்ன 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 நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பயப்படாத. அது என்ன இதோ என்ன இது ஆயில்மெண்ட்டு. அது எதுக்கு? அதான் இன்னைக்கு அங்கே உதட்டில் பிளட்டு, அதான் கொடுத்துட்டு போகலான்னு. அப்படியே தாங்க திரும்பி நினைக்கிறான். அது வந்து சரியாயிடுச்சு. அப்படியா? அது எப்படி உடனே சரியாகும்? நல்லா தானே கடிச்சு வச்சேன். அது சரி, இந்தா இதை போட்டுக்கோ, பரவாயில்ல, சீக்கிரமா சரியாயிரும். ஏன் திரும்பி வாங்க மாட்டியா? கொடுங்க, அதை கொடுக்க தானே வந்தீங்க, கொடுத்துட்டு போங்க. என்ன வாங்க போங்க வா, ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அது கொடுத்துட்டு போ. ஓ என்ன வெக்கமா? வெக்கமா எனக்கா? கிடையாது, அப்படிலாம் இல்லை. அப்படி இருக்கு. அப்போ அப்படி இருக்க இந்த பக்கம் பாரு. இல்லை நீங்கள் கொடுங்க, நான் வாங்கிப்பேன். அப்படின்ட்டு இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்து நினைக்கிறான்.
தாங்க கொஞ்சதெல்லாம் நிமிரலை அப்படியே நிற்கிறான். ஓய் அப்படின்ட்டு இப்போ இந்த பக்கம் திரும்பிக்கிறான். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் தான் வெக்கம்னு சொல்லுவோம். ஒருவேளை வில்லேஜில் வெக்கத்துக்கு வேறு பேர் இருக்குமா என்ன? அது இல்லை. இந்த பக்கம் திரும்ப அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஷோல்டரை பிடிச்சி திருப்ப புள்ளையா அப்படியே குனிஞ்சிருக்கு. லைக் இந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள அப்படியே குனிஞ்சிட்டே நிற்குது. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா ஓய் ஏறு நானே போட்டு விடுறேன். இல்லாது நானே போட்டு விடுறேன் அப்படின்ட்டு அந்த ஆயில்மெண்ட்டை அப்படியே கொஞ்சமாக எடுக்கிறான். எடுத்துட்டு இப்போ அப்படியே அவனோட சின்ன பிடிச்சி நிமித்த அது அப்படின்ட்டு அப்படியே நிம்மறான். சரி இப்போது அவன் ஃபிங்கரில் இருந்த அந்த ஆயில்மெண்ட்டை அப்படியே தவங்களோட லிப்ஸில் வைக்க தவங்க அப்படியே சங்கோட ஐதுலாம் பார்க்குறான். என்ன வலிக்குதா? அப்புறம் அது வந்து கையிடுங்க அப்படின்ட்டு எப்படியும் தள்ளி நிற்கிறான். இத்தனை நாளா உன்னை அப்படியே பார்த்துட்டேன்னா இப்போது இந்த மாதிரி வெக்கத்தில் பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அழகாவா? ஆமாம். எவ்வளோ அழகாக இருக்க? அதுவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து தவங்களோட கண்ணத்தை அப்படியே ஒரு மாதிரி கப் பண்ணுறான். கப் பண்ணிட்டு இப்போ அப்படியே நிலாவை பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே தேங்க பார்க்குறான். வெக்கத்துக்கே வெக்கம் வருவோமே நீ முழு பௌர்ணமி, சொக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு என் பைங்கிளி. அது நான் போகணும். ஏய் இதுக்கப்புறம் என் முன்னாடி வைக்கப்படாத. எதுக்கு? ஏன்னா நீ வைக்கப்படும்போது நான் இருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியுது. நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தாங்க குடுனோட இந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே நிலாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் தாங்கும் அதே மாதிரி தான் ஸ்டெப்ஸில் ஒரு மாதிரி புள்ள வைக்கப்பட்டு ஓடி அப்படியே போயிட்டு படுத்துக்கிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து மண்டை மேலே போத்திக்கிறான். தம்பி தம்பி அண்ணா குட் நைட், தூக்கம் வந்துடுச்சு, பாய். வரும்டா வரும் அப்படின்ட்டு அப்படியே தூங்கிறேன். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ இப்படி லைக் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு தான் காட்டுறோம். அங்கே ஆளனா அப்படியே எழுந்திருக்கிறான். என்னங்க நீங்கள் தூங்கலையா? ஆலன் தூக்கம் வரல. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. ஜிம்முன்னு போக போகிறானா? ஆமாம்ல, இத்தனை நாளாக புள்ள கைக்குள்ளே வளர்ந்துருச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பட்டணத்துக்கு வர போக போகுது. நினச்சாலும் கூட போய் பார்க்க முடியாதுல்ல. என்னங்க நீங்கள் சின்ன புள்ள மாதிரி. என்னதான் அவன் பெருசாக வளர்ந்துருந்தாலும் என் கண்ணுக்கு சின்ன புள்ள தானே. எதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க? நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. சம்மந்தம் விட்ட பார்த்தீங்கல்ல எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. மாப்பிள்ளையை விடுங்க, மாப்பிள்ளையோட தம்பி துருன்னு நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம பிள்ளைய எல்லாருமே சேர்ந்து. எங்கிட்டோ இதே மாதிரி தாங்கும் ஒரு நல்ல சம்மந்தம் அமைஞ்சா சரிதான். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? தாங்கு இப்போவா? அது மட்டும் இல்லாமல் தாங்கு தான் ஏற்கனவே இருக்குல்ல. ஆமாம், அதை வேணா சொல்லு. சரி, நீ போய் தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வா, நான் போய் பாலை பேச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க, இதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே ஆலன் போகிற இந்த பக்கம் ஹோபிக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பெற்றவங்கல்ல என்னதான் குழந்தைங்க ஒரு வயசில் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் கவலையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே லைக் விடிஞ்சிருது. அங்கே அப்படியே லைக் நாளைக்கு தான் கல்யாணம். ஸோ சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தாயோங் என்னம்மா சும்மா சும்மா தாயோங் தாங் 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 என் பேரை ஏல விட்டுறேன். என்னடா அப்படி பேசிட்டு இருக்க? வந்தவங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுறா. கொடுக்குறாங்க காண்டு ஏற்றிக்கிட்டு
வாங்க பெரியம்மா. சித்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு கதை வளைய கதைலாம் பேச உட்காந்துட்டிங்களா? பேசுங்க பேசுங்க. என்னங்க காஃபி குடிச்சுக்கிட்டே பேசுங்க. என்ன தாயாங்க வளர்ந்துட்ட போல இருக்கு. வளராமல் அப்படி சின்னமாவே இருக்க முடியும். அப்புறம் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்தது எனக்கெல்லாம் இல்லை. அடுத்து வேணா உனக்கு கொள்ளி வேணா போடுவேன். என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லை, வீட்டில் பள்ளி சொல்ல நிறையா இருக்குது, நீங்கள் காஃபி குடிங்க அப்படின்ட்டு அப்படியே போகிறேன். ஆக்சுவலாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் சுத்தமாக பிடிக்காது. எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு அப்படி தானே? சுத்தமாக அதே மாதிரி தான். செம்மையாக காண்டா இருக்குது. அங்கங்கே இந்த கிளடி கெட்ட பழசு பட்டெல்லாம் உட்காந்து அந்த கதை இந்த கதை ஊரு கதை உலக கதைன்னு பேசிகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆக்கி வேற கொட்டணும். அது மட்டும் இல்லாமல் காஃபி தண்ணி டீ ஜூஸ்ன்னு அப்பப்போ வேற கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ பிள்ளைக்கு ஒரு மாதிரி காண்டா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அப்படியே கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போது லைக் கிச்சனில் தான் மா என்னடா சும்மா எதுக்குமா இவ்வளோ பேரை வர சொல்லிட்டு இருக்க? கல்யாணம்லாம் அப்படி தான் தயான். ஆமாம், என்ன கல்யாணமோ. ஆமாம், ஜிம்மன் எங்க? அவனா? அவன் இன்னும் கீழே வரலையே. அப்படியா? அண்ணன் இன்னும் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ தாங்க அப்படியே மேலே போகிறான். அண்ணா 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 காணும். ஒருவேளை கொல்லப்பறம் இருப்பானோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே கீழே வரான். கீழே வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி தான் ஓ அப்படின்ட்டு அப்படி நினைக்கிறான். எதுக்கு வர சொன்னீங்க? பேசுறதுக்கு தான் வர சொன்னான். எதுக்கு வர சொல்லுவாங்க? வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா ஜமன் பாரு, நாளைக்கு நம்ம கல்யாணம். ஆமாம், கல்யாணம் நாளைக்கு தானே. அப்புறம் எதுக்கு இப்படி சும்மா சும்மா பேசணும்னு சொல்லிட்டுருக்கீங்க? நான் உங்ககிட்ட பேசாமல் வேற யார் பேசுவா? இங்கே பாரு, நீ எப்படி இன்னசென்ட்டோ உனக்கு எப்படி எதுவுமே எல்லாமே இருக்கோ அந்த மாதிரி எனக்கும் இருக்குது. கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா அப்படி சைட் அடிக்கணும் இப்படி சைட் அடிக்கணும் அப்படின்ட்டுலாம். ஆனால் என்ன நீ பொடி கொடுக்கவே மாட்டுற. அது நான் அப்படி தான். அப்போ நானும் இப்படி தான். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் போகணும். எங்கே போகிறேன்னு இங்கே வா, இப்படி உட்காரு. ஐயோ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பார்த்துட்டா இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த கிணறு இருக்கும்ல, ஸோ அந்த கிணத்தோட திண்டில் தான் ஒரு பக்கம் யோங்கி ஒரு பக்கம் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு மூஞ்சி பூரா பல்லு தான். ஸோ அந்த பக்கம் ஜெமனா, சொல்லுங்க என்ன விஷயம்? ஜெமன் நான் தான். நீ தான் கொஞ்சம் திரும்புறியா? என்ன? எங்க பாரு, நானும் வந்ததுலேருந்து உன் கண்ணை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் உன் கண்ணை எனக்கு காமிக்கவே மாட்டேற. கண்ணா? ஆமாம். அது பார்த்துக்கோங்க. நானே பார்க்க வேண்டான்னு சொல்கிறேன். பார்க்க தான் விட மாட்டேன். இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஃபேஸை கப்பான்னா ஜிம்மனுக்கா அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆயிடுது. அது கல்யாணத்துக்கு அப்புறமா டச் பண்ணுறது கூடவா? அது ஜமன் பாரு, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்ன? இல்லை, அத்தை மாமா சொன்னாங்க அவன் படிப்பை பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. உனக்கு என்ன ஏதாவது இருக்கான்னு, லைக் படிக்கணும் அப்படி இப்படி? இல்லை இல்லை இல்லை. இல்லையா? எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிற? அது இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னை பார்த்து சொல்லு, அப்படி தான் இருக்கான்னு. அது அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. தயம் என்ன பண்ணுற? நான் ஒன்றும் கேட்கல, நான் கிளம்புறேன். ஏன்னா படிக்கணும்னு ஆசை இருக்கா? அது அப்புறம் என்கிட்ட மறைக்கிற? அம்மா அப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லக்கூடாதுன்னு? இல்லை, படிக்கணும் அப்படி இப்படின்னு போகிற வீட்டில் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. ஓ, அப்போது உனக்கு படிக்கணும்னு இருக்கு? ஆமாம். இதை கேட்குறதுக்கு தான் இத்தனை நாளாக நினச்சேன். இங்கே பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை இதுக்கப்புறமா என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன்.
அது வந்து எனக்கு ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆ, அப்படியா? ம், சரி, ஓகே. அப்போது என்னோடய அகாடமிலேயே ஒன்று டீச்சர் ஆக்கிடலாம். ஆ, என்ன அகாடமி? மியூசிக் அகாடமி. மியூசிக்கா? அதை பற்றி எனக்கு தெரியாதே. கற்றுக்கிட்டா போச்சு. எனக்கு கிட்டார் பியானோலாம் தெரியுமா? ம், அதெல்லாம் நான் வாசித்ததில்லை. அப்போது உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நான் உனக்கு டீச்சராக இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நீ டீச்சர் ஆகிக்கோ. ம், சரி. அப்போது நான் டீச்சராக இருக்கிறதுக்கு உனக்கு ஓகே? ம், உன்கிட்ட கற்றுக்குறேன். அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். சரி. அப்புறம் இதுக்கப்புறமா நான் தான் உனக்கு டீச்சரு. ஆ ஆ, சரி. டே தாயம், ஜிம்மனை பார்த்தியா என்ன? அண்ணாவா? அண்ணா மாடியில் இருக்காண்ணா. சரி, எங்கம்மா போகிற? கொல்லைக்கு அங்கே இருக்க போகிற? டே தண்ணி எடுக்கடா. தண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். கிணத்து தண்ணி நல்லா இருக்காது, நான் போய் குளத்துல எடுத்துகிட்டு வரேன். ஏன்டா சொந்தக்காரங்க மட்டும் பேர் இருக்காங்க, என்ன குளத்துக்கு போகிற? அதெல்லாம் வேண்டாம். ஆமாம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அந்த தண்ணி குடத்தை வாங்கிட்டு தாங்கதா உங்களுக்குன்னு ஓடிடுறான். என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்ட்டு பார்க்க. ஸோ அந்த பக்கம் ஜிம்மனுமே அப்படியே வந்திருப்பான். ஸோ இப்போது குளத்துல தான் காட்டுறோம். ஜிம்மினுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போது மாம்சு கண்டிப்பாக அவனை படிக்க வைப்பாங்க. அண்ணா சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். ஓய், என்ன பண்ணுறீங்க? பயந்துட்டேன். இங்கே என்ன பண்ணுற? தண்ணி எடுக்க வந்தா. தண்ணி எடுக்க வந்துட்டு தனியாக பேசுகிறேன். என்ன காதல் இல்லையா? ஐயோடா, அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு உங்கள் அண்ணா பேசுறதை கேட்டேன். ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. என்ன மனுஷன்டா அப்படின்ட்டு. அதான் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏய், என் அண்ணாவை பார்த்து நீ ஏன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற? அவர் எங்கள் அண்ணா கிட்ட உனக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரா? அதை நினச்சேன். ஓ, அன்னைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அண்ணா? என் அண்ணாவுக்கு நிறையவே இருக்கு. ஏய், அப்போ உனக்கு? எனக்கும் தான் இருக்கு, வீட்டில் படிக்க வைக்கலையே. அப்படியா? அப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன். இப்போவா? ஆமாம். நீ வேணா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடுறியா? ஐயோடா, அப்பெல்லாம் முடியாது. அப்புறம் இப்பெல்லாம் வர முடியாது. வேணா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு படகு போய் தண்ணி எடுக்கிறான். ஓய், சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கல்யாணம் இருக்குது. இந்த மாதிரி பின்னாடி சுற்றிட்டு இருக்காம உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வேலையை பார்க்க பாருங்க. நான் போகிறேன். ஓய் தாயம். இல்லை, பம்கின. சொல்லுங்க மிஸ்டர் பிராய்லர் கோழி. சரி, உனக்கு என்ன படிக்கணும் அதையாவது சொல்லு. எனக்கு என்ன படிக்கணும்லாம் தெரியாது, பட் படிக்கிறது தான் பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பா? ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எங்கன்னா அம்மா திட்டுவாங்க, நான் கிளம்புறேன். ஓகே அப்படின்ட்டு சொல்ல. இப்போ தாங்கும் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே தான் இந்த டே ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் இல்லை, குடும்பத்துக்கே இப்படி போயிட்டுருக்கு. பிகாஸ் சொந்தக்காரங்களாம் வர அவங்கள கவனிச்சிக்கணும், ப்ளஸ் கல்யாண வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹோபேங்க்லாம் சுத்தமாக உட்கார கூட டைம் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜூனும் ஜின்னுமே நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அட்ரஸ் சொல்லணும், அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஸ்டெல்லாவை பீட்டரா விடவே இல்லை, ஒரு மாதிரி அழகாக பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே தான் நைட் டைம் காட்டுறோம். ஸோ அங்கே வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க நிரம்பி வழியிறாங்க. லைக் அப்படி வெளியே எல்லாமே ரேடியோலாம் போட்டு பாட்டெலாம் பாடிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் அந்த குட்டி பசங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்குது அந்த வீடு. ஆக்சுவலாக சிட்டிலலாம் மேரேஜ் அப்படின்னா லைக் கேட்ரிங்கை விட்டுட்டு அப்படியே அவங்க சமையல் எல்லாமே பார்த்துப்பாங்க, பரிமாறுறது எல்லாமே. பட் வில்லேஜெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. மார்னிங் கல்யாணம் அப்படின்னா நைட்டுக்கு காலையிலுக்கு தேவையான அந்த வெங்காயம், தக்காளி, காய்கறி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே அப்படியே ரெடி பண்ணி வைப்பாங்க, ப்ரிப்ரேஷனு. அது என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி வர எல்லாருமே உட்காந்து லைக் எல்லா வேலையும் கொஞ்சமாக பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் இப்போ நடு வீட்டுக்குள்ளே அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆளும் ஒன்று அந்த பீல் பண்ணுறது எல்லாமே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கூட்டமாக தான் தாங்கும் உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கமாக ஜங்கு உட்காந்துட்டு இருக்கான். மாப்பிள்ளை 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் பத்திரமா உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல.
ஸோ அங்கே லைக் தேவங்க அவன் பாட்டுக்கு உட்காந்து பூண்டு தான் உரிச்சிட்ருக்கான். பிள்ளை கையெல்லாம் எரியுது. அம்மா அம்மா என்னடா போதுமா, இவ்வளோ வச்சு என்னம்மா பண்ண போகிற? தாயம் உனக்கு தெரியாதுல்ல எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் புரி. ஏம்மா அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னா என் கையே வலிக்குது அப்படின்ட்டு அவனுக்கு அங்கே காண்டா இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்க அம்மா சொல்லிட்டாங்களே முடிச்சு தான் ஆகணும். அதை விட்டுட்டு இப்படி நம்ம தங்க கிட்ட வந்தோன்னா மா மா என்னடா நாமா இதை உரிக்கவே முடியல. டே லூஸ் பாயில, அது உருளைக்கிழங்கு, அதை அப்புறம் உரிக்க முடியும்? ஓ உரிக்க முடியாது. இந்த வெங்காயத்தை உரி. நாமா இவ்வளோ சின்னமா இருக்கு. சின்ன வெங்காயண்டா அப்படி தான் உரிக்கணும். உரி. ஐய மா ஐயோ கண் எறிடுமா. டே கண் எரியும்டா, உரிடா. என்னம்மா 2 பிரெட்டை டோஸ்ட் பண்ணி ஒரு ஆம்லேட்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இதெல்லாம்? டே கல்யாணம்னா அப்படி பிரெட் டோஸ்ட் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் வந்து வர வச்சு தலைவாழை இலை போட்டு அதில் ஃபஸ்ட்டு கூட்டு எல்லாமே வைக்கணும். கூட்டா? ஆமாம், கூட்டு பொரியல் வதக்கல் எல்லாமே வைப்போம். அதுக்கப்புறமா சாப்பாடு. ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கணும், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் மோர், லாஸ்ட்டாக அப்பளம் பாயசத்தோடு முடிக்கணும். அது இவ்வளோவா? இவ்வளோ எப்படிமா சாப்பிடுவாங்க? நீ இது வரைக்கும் கல்யாணத்தை பார்த்ததில்ல வில்லேஜில்? இல்லையே. நீ இப்போ பாரு, இது எல்லாமே சாம்பாருக்கு போட வேண்டிய வெங்காயம், அதான் வரைக்க சொல்கிறாங்க. ஐயே மா இவ்வளோலாம் யாருமா பண்ணிகிட்ருப்பா? டே சொல்கிறல்ல பேசாமல் ஒரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே தேங்காய்க்கும் அமைதியாக உரிச்சிட்ருக்கான். அப்போ போய் தேங்காய் பார்த்து சைட் அடிக்கிறது, தேங்காயும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படி அந்த சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கதை அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது, பட் இருந்தாலும் நாங்கள் பேசுவோம்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே போக இப்போ மார்னிங் தான் காட்டுறோம். ஒரு வழியா இன்னைக்கு கல்யாணம் வந்துருச்சு. கடவுளே, என் புள்ள எங்கே போனாலும் எப்படியும் நல்லா இருக்கணும், நீ தான் பார்த்துக்கணும். அண்ணா இது எப்படி இருக்கு? டே இது நல்லா இல்லை. ஐயே ஏன்னா அப்படி பண்ணுற? டே அது நல்லா இல்லை. அப்போ இந்த ரிங்கு அது ஓகே. இப்போ ஓகேவா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது உனக்கு நல்லா இல்லை. இது இது ஓகே. ஆமாம் வலிக்குது. ஏன்டா அவனை ரெடி பண்ண சொல்லி ஒன்று அனுப்புனா இங்கே நீ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கியா? என்ன இருந்தாலும் நான் தானே அங்கே ஸ்பாட் லைட்டு, அப்புறம் என்ன நான் தான் ரெடியாக அழகாக இருக்கணும். அட்ட பாவி, அவன் தாண்டா மாப்பிள்ள, அவனை ரெடி பண்ணுறான். சரி பண்ணுறேன் அண்ணா இங்கே வா அப்படின்ட்டு அப்படியே தலையெல்லாம் சீவி விடுறான். இந்த ஹஸ்பண்ட் நல்லா இல்லை. இது நல்லா இருக்கு. அங்கே பாரு. டே இது நல்லா இல்லை. அப்புறம் அது வந்து இதுவே ஓகே தான். இது ஓகே. மா அந்த ட்ரெஸ் எங்க? அதோ அங்கே இருக்கு பாரு, எடுத்து கொடு. ஜிமினு மா ரெடி ஆகிட்டு வா, நான் கீழே இருக்கேன். சரிம்மா. என் ராசா ரெடி ஆகிட்டு வாப்பா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆனா கீழே இறங்கி போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டே கீழே போக என்னாச்சாலன்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம புள்ள பெருசாக வளர்ந்து நிற்கிறான். இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் இல்லை. ஆமாம். சரிங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆலன் போகிறான். இப்படியே லைக் இந்த பக்கம் காட்டணும்னா சுகா இது நான் என்ன குழந்தையாம்மா? டே நீ எனக்கு எப்போவுமே குழந்தை தான். இந்தா இப்படி தான் போட்டுக்கோ. சரி போட்டு விடுங்க. இந்த பக்கம் தலையை காமிடா, ஒழுங்கா செய்ய வேண்டாம் பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? நானே சீவிக்குவோம்ப்பா. டே வாய மூட்றா. அண்ணா இதை பாரு, இது எப்படி இருக்கு? கடவுளே, டேய் வேணாண்டா, போதும்டா. ஐயே இங்கே பாரு, இந்த செயின் போடுறேன், இது நல்லாயிருக்கும். அப்புறம் கைக்கு ஆமாம் இந்த செயின் எப்படி இருக்கு? இது வேணாண்டா, இன்னொரு டிசைன் இருந்துச்சுல அதை எடுத்துக்கோ. இது ஓகே. டே இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்கு? கடவுளே, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லையா? போடுற பேசாம அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் ஏதோ எல்கேஜிக்கு போகிற பிள்ளையை கிளப்புற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. சரி இப்போ அப்படியே இவங்கேயும் கிளப்ப இப்போ அப்படியே இல்லை ஜிம் தான் பார்க்குறான். என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அழகாக இருக்கு. சரி போகலாமா? டே யோங்கி மா கல்யாணம் நடக்க போகுது. இங்கே பாரு, இதுக்கப்புறம் அந்த பையன் உன் பொறுப்பு.
சந்தோஷமாக பார்த்துக்கணும். ம் ம் சரிம்மா. ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் அனுசரித்து போகணுமோ அத்தனையும் போகணும். வழக்கமாக இது எல்லாமே பாட்டமுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஏன்னா குடும்பங்கிறது ஒருத்த மட்டும் சுமக்கிற விஷயம் கிடையாது, 2 பேருமே தான். ஸோ நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். புரியுதா? ம் சரிம்மா. நான்மா பாட்டி மாதிரி பேசிகிட்டு இருக்க. பாட்டியா? டேய் அடிச்சுன்னு வை. ஐயோ சும்மா சொன்னம்மா. உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை. அப்படியாடா? ஆமாம் இரு, நான் உனக்கு எடுத்து போட்டு விட்றேன் அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கு தான் வேறு ட்ரெஸ் எடுத்து அப்படியே செஞ்சு கொடுக்க. இப்போ எப்படி இருக்க? ஐயோ இங்கே வா, என் கண்ணே பட்டுரும் போல, அவ்வளோ அழகாக இருக்கம்மா. நல்லா தான் இருக்காங்க. போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு இங்கேருந்து அப்படியே அங்கே போக, லைக் ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு தான் போகணும். ஸோ அங்கே ஜிமினோட அம்மா முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல, கோவிலில் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜிமினும் வந்து கிளம்பி வந்திருப்பான். 2 பேரும் செப்பரேட் வண்டியில் தான் போவாங்க. ஜாகோ கேரிக்கோ. அது வந்து என்னடா, நான் வேணா அண்ணி கூட வரவா? அண்ணி கூட வரியா? ஆமாம்மா அண்ணி கூட வரேன். சரி என்னமோ பண்ணோம். யோகி நீ ஏறி போகலாம். சரிம்மா போகலாம். ஜூன் பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க. சரி ஏறுங்க அப்படின்ட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்டெல்லா பீட்டரு, ஜூனு, ஜின்னு, யூங்கி அப்படியே கிளம்ப. இப்போ ஜங்குக்கா வேகமாக ஓடி வரா இவங்க வீட்டுக்கு. எல்லாமே எடுத்து வச்சாச்சுல்ல, அந்த இது எல்லாமே ஆச்சத. சரி ஓகே, மாலை சரி எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஆலன். எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறேன்? ஒன்றும் இல்லை சரியா, எல்லாமே வச்சாச்சு. இல்லைங்க ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. எல்லாமே எடுத்து வச்சாச்சுல்ல, அங்கே போய்ட்டு எதையும் காணும்னா அவ்வளோதான். எல்லாம் எடுத்து வச்சாச்சுடா, வாடா போகலாம். சரி நான் போய் ஜிமினை கூட்டிகிட்டு வரேன். தம்பி நீங்கள் போகலையா? இல்லை அந்த காரில் இடம் பார்த்தல, அதான் இப்படியே போகலான்னு. அப்படியா? சரி வாங்க போகலாம். சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்களா? அவங்களெல்லாம் முன்னாடியே ஒரு லாரில் அனுப்பி விட்டாச்சு. நீங்கள் நம்மளோட காரில் வந்துடுங்க. சரி அண்ணி எங்க? ஐயோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு போகலான்னு நினச்சேன். அவங்க என்ன மேலே தான் இருக்காங்க, போய் கூப்பிட்டு வரீங்களா? நான் போகிறேன் ஆண்டி, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கா இப்போ அப்படியே மேலே தான் போகிறான். ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அண்ணா இந்த ஷர்ட் நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குதான், வா போகலாம். அம்மா திட்ட போகிறாங்க. ஏறு, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படின்னு சொல்லு. நல்லா இருக்குதான், வா போகலாம். நீ மட்டும் அழகாக கிளம்பிருக்கலாம், நான் கிளம்ப வேண்டாமா? டேய் எனக்கு இன்றைக்கி கல்யாணம். உனக்கு கல்யாணம்னா எனக்கு கூட ஆள் பார்க்க வருவார்ல, அப்போ நான் அழகாக இருக்கணும்ல. சரிப்பா சரி, நல்லா தான் இருக்கீங்க. சரி நீ கீழே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி நான் போகிறேன், சீக்கிரமா வா அப்படின்ட்டு இப்போ ஜிமினா அப்படியே வெளியே வர. என்ன எங்கே போங்க, நான் வரேன். ஹாய் குட்டியா சின்னம்மா. ஹாய் பொத்த வாங்குவேன் அண்ணே கொஞ்சோண்டு, உன்னை திருத்தவே முடியாது போ அப்படின்ட்டு ஜிமினா இப்போ அப்படியே போயிட. இந்த பக்கம் ஏன் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது, குத்தால குழுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட சிங் 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 அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு குஷியாக புள்ள ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கா அவனும் பார்க்க வேணாம் தான் நினைக்கிறான், பட் என்ன பண்ண முடியாதுல்ல, ஜங்குக்கு தப்பே கிடையாதுங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு வழியாக அவரை கண்ணால் புள்ள பார்த்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒரு வழியாக அடக்கு என்ன அழகாக இருக்க. அந்த ப்ராய்லர் கோழிக்கு நீ கிடைக்கிறது கொஞ்சம் ஓவர் தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கடவுள் அப்படி எழுதி வச்சுட்டான். எனக்கும் அவன் கம்மி தான். ஓ அப்படியா? நீ இங்க என்ன பண்ணுற? உங்களுக்கு நாங்கள் கம்மி. எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிற? அது நான் வரும்போது அண்ணி போனாங்க. அட்ட போவி ப்ராய்லர் கோழி, அப்போ எல்லாத்தையும் பார்த்தியா? இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது அப்படியா? ஹே பாட்டு பாடினா
அது உனக்காக படம் கிடையாது. ஓ, அப்போ இவ்வளோ அழகா யாருக்காக கிளம்பியிருக்கா? என் அண்ணன் கல்யாணத்துக்காக கிளம்பியிருக்கா? அப்படியா? அப்போது எனக்காக இல்லை. ஆசையை பாரு, இவருக்காக நாங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகழகாக மேக்கப் பண்ணுறோமாக்கும். அப்போது எனக்காக இல்லை. அப்படி. ஹே கோழி, என்ன பண்ணுற? அப்போது கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ஒத்துக்கணும்? தள்ளிப்போ, கொன்றுவான். என்ன சும்மா சும்மா வந்து இப்படி பண்ணிட்டுருக்கா? ஓ, நீ என்ன பண்ணாலும் அப்படி மயங்கிடுவாங்களா? மயங்காமல் இருந்தது தான் தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு. என்ன அப்போ அப்படி இருந்தா எப்பவுமே இருப்பாங்களா? இங்கே பாரு, சும்மா கிட்ட வர்ற வேலை வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? தோல்லிப்போ முடியாது. ஹே பிராய்லர் கோழி வேண்டாம், தள்ளிப்போ. ஏன் போகணும்? பம்கின இனி நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? எப்படி வேணா வந்துட்டு போகிறான், தள்ளிப்போ. நான் ஆளை மயக்கிறதுக்கு சும்மா புதுசாக ட்ரெஸ் போடுங்க, பல்லன்னு இருப்பீங்க. அதே ஆள் பக்கத்தில் வந்தா விரட்டுவீங்களா? என்னது இது? அது பார்த்து ரசிக்க தான் போடுவாங்க, அதுக்குன்னு இவ்வளோ ஆழமாக கிடையாது. ரசிக்கிறதுனா பார்க்குறது மட்டுமா என்ன? வேற என்ன வேற பார்த்து அப்படி மேலோட்டமா என்ன பார்க்க முடியும்? அப்படியே ஆழம். இந்த ஆழம் போட்டுக்கு. பம்கின ஒரு முத்தா மட்டும் முத்துக்கவா? அதெல்லாம் முடியாது, தள்ளிப்போ. பம்கின ப்ளீஸ். தயாங் அம்மா தள்ளு அப்படின்ட்டு ஒரே தள்ளு தான். அப்படி பெட்டில் வந்துடுறான். மாட்டாம போயிடுவேன். இங்கே பாரு, மண்டபத்தில் வச்சு உனக்கு ஒரு முத்த மாதிரி குடிக்கல, என் பேர் பிராய்லர் கோழி இல்லை. போடா பிராய்லர் கோழி அப்படின்ட்டு தேங்காய் விடுன்னு ஓடிட. இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஓடுறான். என்னடா பண்ண இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைம்மா, போலாமா? வா போகலாம். ஆமாம், ஜங்குக்கு தம்பி வந்துச்சு, அது எங்கே? ஆண்டி இங்கே இருக்கேன். என்னப்பா பண்ணிகிட்ருக்காங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, ட்ரெஸ்ஸு வேஷ்டி கொஞ்சம் அவுந்து விழுகிற மாதிரி இருந்துச்சு, அதான் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா? உங்களுக்கு வேஷ்டி கட்ட தெரியுமா? அப்பா கட்டி விட்டார். சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆளனா கூப்பிட்டுக்கிட்டு போக லைக் இப்போ தாங்க போயிட்டு அப்படியே உட்கார போகிறான். ஜங்குக்கு போய் நிற்கிறான். என்னவா? நானும் இதில் வர போகிறேன். உன் வீட்டு விட போக மாட்டியா? அவங்களாம் ஏற்கனவே போயிட்டாங்க. நான் என் பம்கின் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்துட்டேன். முன்னாடி போய் உட்காரு. முடியாது, இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ட்டு இப்போ போயிட்டு ஜிமன் பக்கத்தில் தேங்க உட்காந்துக்கிறான். அண்ணி சொல்லுங்க குழந்தனாரே, நான் உங்க கூட வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக ஜிமின் நடுவில் இருக்கான். இந்த பக்கம் தாயம், அந்த பக்கம் ஜங்குக்கு. முன்னாடி வந்துட்டு ஹோபி வந்துட்டு வண்டி ஓட்டுறவங்க பக்கத்தில் உட்காந்துக்குவான். ஆலன் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த காரில் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்படியே லைக் ஜிமினா, குழந்தனாரே அண்ணி கொஞ்சம் மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் அமைதியே வர முடியுமா? அண்ணி இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு முக்கியம். சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆக போகிற வரப்பெல்லாம் ஒரு மாதிரி சைட் அடிச்சுட்டே போகிறான். தேங்காய் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவன் பாட்டுக்கு எந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்கான். ஸோ ஒரு வழியாக அங்கே மண்டபத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கும். ஸோ அங்கே எல்லோரும் போய் இறங்க. ஆக்சுவலாக முன்னாடியே போனேன் நம்ம நாம்ஜுன் ஃபேமிலி அப்படின்னுட்டு இருக்கு. லைக் இவங்க எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்க ஒரு செப்பரேட் ரூம் இருக்கும், அங்கே வந்து போயிருப்பாங்க. நாம்ஜுன்னு ஜின்னந்தா அப்படின்னுட்டு இருக்க. சம்மந்தி மனுஜருங்க சம்மந்தி, இந்த பையன் கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டான். இருக்கட்டும் சம்மந்தி, அதனால் என்ன? ஜிமனங்க மாமா சரிப்பா, உனக்கு அந்த பக்கம் இருக்குல்ல, நீ போயிட்டு இரு, நாங்கள் கூப்பிடுறோம். தயா கூட்டி பாப்பா. சரி, நானும் நீ எங்கே போகிற? இங்கே வா. ஆமாம்மா என்னம்மா? உனக்கு இங்கே வேலை இருக்குது, அங்கே போ. எங்கம்மா? இன்றைக்கி மட்டும் என்ன ஃப்ரீயாக விட. இன்றைக்கி மட்டும் உனக்கு வேலை இருக்குது, அங்கே போ. அங்கே பாரு போய்ட்டு வாழை மரமாக கட்டிகிட்ருக்காங்கல்ல, அங்கே போய்ட்டு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு. அது வாழை மரம் கட்டணுமா? அதெல்லாம் எதுக்குமா?
அதெல்லாம் சம்பிரதாயம் ஜங்குக், உனக்கு சொன்னால் புரியாது. வாழை மரம் கட்டுறது சம்பிரதாயமா? நம்மளோட குடும்பம் வாழையாக தழைச்சி நிற்கணும்னு சொல்லி வாழை மரம் கட்டுவாங்க. அது வாழை மரம் மாதிரி இருக்கணுமா? பொருளை உனக்கு புரியவே வேணாண்டா, சொல்கிறத மட்டும் கேள்றா. சரி, நாம சொல்கிறீங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே போயிட. இந்த பக்கம் தான் ஜிமனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஜிமனா அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அண்ணா என்னாச்சு? ஒன்றும் தான் ஒரு மாதிரி இருக்கு. இப்போதான் மாப்பிள்ளைக்கு என்ன பொருத்தம் உனக்கு பக்காவாக இருக்கு. தான் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் நாங்களாம் பார்த்துக்க மாட்டோமா? என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க? எல்லாத்தையும் இங்கே பாருண்ணா, இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நீ மாம்சை சந்தோஷமாக வச்சுக்கோ. இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. கொஞ்சமாவது அந்த மனுஷன் கூட பேசி சிரி, புரியுதா? அந்த மனுஷன் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. ஒன்றும் இல்லை தான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஆனால் சொல்கிறல்ல, ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நீ தனியாக தான் தூங்கணும். தூங்கிப்பேன். தனியாக தான் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டுப்பேன். தாயம் அண்ணா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். பார்த்து பத்திரமா இருக்கணும். நீயும் இரு. நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அண்ணா. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நீ எங்கே வந்துடுவ? அப்பா நான்ட்டு அப்படின்ட்டு இப்போ அப்படியே எங்கே நின்றுக்க. ஸோ அந்த பக்கம் காட்டினோன்னா இவங்க அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். ஆக்சுவலாக வெளியே வந்து ஒரு மாதிரி கூலாக காட்டிக்கிட்டாலும் உள்ள போல டென்ஷனாக தான் இருக்குது. Hey, sleepy cat, why are you so nervous, man? ஒன்றும் இல்லை ஸ்டெல்லா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. மேரேஜில் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு 10th டைம் மேரேஜ் ஆகி 12th டைம் கன்சீவாக இருக்கேன். என்ன காமெடி பண்ணுறியா? பெண்ணை இல்லையா? என்ன ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்? எங்கள் பாரு, நாங்கள்லாம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டோம். இல்லை, நாங்கள் 2 பேர் மேரேஜ் தானே. ஸோ நீ கிட்ட எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கோ. சரி. ஒன்றும் இல்லை ஸ்லீப்பி கேட், நீயே இவ்வளோ நர்வஸ் ஆகுறியா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்களும் மனுஷங்க தான். ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இருக்க. ஸோ அந்த பக்கமா எங்க நம்ம ஆளு ஒருவேளை அண்ணி கூட இருக்குமா? சங்கு மா, எங்க வா. என்னம்மா? எங்க வா. அதோ அந்த பக்கம் அங்கே ஒரு அண்ணா இருக்காரா? ஆமாம், அவர் உன்னோட பெரியப்பா. அது பெரியப்பாவா? அவருக்கு போயிட்டு ஹலோ சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வெல்கம் சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வை. அது மா, என்ன பார்த்து உனக்கு எப்படி தருது? நான் என்ன வேலைக்காரனா? ஹே, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். போ மா. அதனால நான் பார்த்ததே இல்லையே, போன்னு சொல்கிறல. ஐயே, யாரை மூஞ்ச பார்க்கலான்னு போட்டா எதாவது கவுத்து வச்சு ஆமாம் மாதிரி வந்து நின்றுருக்கு. ஐயோ. பெரியப்பா. ஹே ஜங்கு, நீயாப்பா? ஆமாம் பெரியப்பா, நான் தான். எப்படி இருக்க? அப்படியே பெருசாக வளர்ந்துட்டா? ஆமாம், உன் கடலாம் படாமல் இருந்தல, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா? ஒன்றும் இல்லை. இது உங்கள் பெரியம்மா. வணக்கம் பெரியம்மா. வணக்கம் ஜங்கு. ஹே, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா? ஆமாம், வாழ்ந்துட்டேன். வளராமே இருக்க முடியுமா? அப்புறம் அதோ அங்கே நிற்கிறாங்க, அவங்க தானோட பாட்டி. பாட்டி வணக்கம் பாட்டி. யார் இவன்? அதான் நம்ம ஜின்னு இருக்காங்கல்ல, அவங்க 2வது பையன். ஆட, நீ தானா அது? ஆமாம் பாட்டி, வணக்கம். அதோ அங்கே நிற்கிறாள் ஒரு பொண்ணு. ஆமாம், அவள் உனக்கு முறை பொண்ணு. இங்கே பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல, பேச முடிச்சிடும். ஒன்றை வேணா முடிப்பேன். அதெல்லாம் இப்போ இல்லை பாட்டி, நீங்கள் பேசிட்டுருங்க. ஜாங்கு, எங்கே போகிற? அங்கே பார்த்தியா, அவங்க தான் என்னோட சித்தி. அவங்கள போய் ஹலோ சொல்லிட்டு வா. நான் அது சித்தியா? கன்றாவி. ஹாய் சித்தி, ஹாய் தாத்தா, ஹாய் பாட்டி. அவங்களாம் எவன்டா வர சொல்கிறது அப்படின்ட்டு அங்கே எவனே தர்ற அவனுக்கெல்லாம் வணக்கம் வைக்கணும்னா எப்படிடா ஜங்குக்கால முடியும்?
ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. பின்னாடி சாங்ஸ்லாம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த ஓமகுண்டத்தில் ஐயர் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹோபிக்கும் ஆலனுக்கும் எவ்வளோ டென்ஷனோ அவ்வளோ சந்தோஷம். அந்த பக்கமும் கை கால் நிற்கவே இல்லை, ஓடிட்டே இருக்குது. இந்த பக்கம் நாம்ஜனும் அதே மாதிரி தான் வந்தவங்களை கவனிச்சுட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக போயிட்டுருக்க. இப்போ அப்படியே அங்கே ஐயர் தான் நேரமாக எடுத்தோ மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்ட்டு சொல்ல, இந்த பக்கம் சமந்தி சொல்லுங்கள் சமந்தி, தம்பியை கூட்டிகிட்டு வாங்க. இதை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிந்தான் ஜங்குக் டேய் ஜங்குக் என்னம்மா வணக்கம்மா. என்னடா வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன்? கோட்டு பார்த்தாத போய் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தானே கோயில் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜங்குக்கா இப்போ அப்படியே போகிறான். ப்ரோ போகலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் இந்த ரூமில் இருந்து ஜங்குக்கா இவங்க கூட்டிகிட்டு வர அப்படியே இந்த பக்கம் காட்டினோன்னா தயாங்கா ஜிம்மனை கூட்டிகிட்டு வரான். சரி இப்போது ஆப்போசிட் ரூமில் இருக்க 2 பேரும் அப்படியே 2 பேரையும் பார்த்துக்கிறாங்க. அண்ணா போகலாம் ப்ரோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் அந்த மணவரையில் உட்கார ஐயரா கொஞ்சம் அப்படியே அரிசி எடுத்து 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. இந்தாங்கப்போ இந்த அச்சதையை அப்படியே ஓமங்குடத்தில் போடுங்கோ அப்படின்ட்டு சொல்ல கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுட்ருக்காங்க. ஓய் ஜமன், நிஜமாக சொல்லுவா எனக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உனக்கு ஓகேவா இந்த கல்யாணத்துக்கு? ஓகே தாங்க. அப்போ சரி, ஐ லவ் யூ. என்ன இந்தாப்பா இதையும் போடு. எப்பா இந்தாப்பா கொடுங்க. என்ன சொன்னா? அது ஒன்றும் இல்லை. என்னப்பா நீயும் போடு. சரி. ஜமன் என்ன சொன்னா? என்னப்பா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேசிட்டே தானே இருக்க போறேன், பின்ன என்ன போடுப்பா. இந்த ஐயர ஜமன் 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 பேசாம இருங்க. அப்புறம் எல்லாரும் கையில் அச்சதே வாங்கியாச்சா? இங்கே எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்கே பெற்றவங்க 2 பேர் வந்து நில்லுங்க. இருக்கும் சாமி. இருக்கும் அப்படின்ட்டு இப்போது இந்த பக்கம் ஹோபாலன் அந்த பக்கம் நாம்ஜின் அப்படியே வந்து நின்றுக்க, கடவுளே நல்லபடியெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாரோட கண்ணிலையும் அவ்வளோ சந்தோஷம். இந்த பக்கம் ஜங்குக்கலாம் ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். தேங்கலாம் சொல்லவே வேண்டாம், அவன் கண்ணில் அவனுக்கே தெரியாமல் தண்ணி வந்துட்டுருக்கு. சங்க ஜிம்மியோட மாலையை தான் அப்படியே சரி பண்ணிகிட்ருக்கான். சரிப்பா இப்போ அப்படியே மோதிரத்தை மாற்றிக்கோங்க. எல்லாம் ரத்தத்தை போடுங்க அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே இவங்கயா ஜிம்மனோட கையை வாங்கி அப்படியே லைக் மோதிரத்தை போட, இந்த பக்கம் ஜிம்மனும் அப்படியே இவங்க மோதிரத்தை போடுறான். அப்படின்னு சொல்லுவியா? என்னங்க ஐ லவ் யூ. இந்த ஃபீல் நிஜமாக நல்லா இருக்கு. என்ன அண்ணா ஃபைனலி ஏன் லவ் யூ சொல்லிட்டாங்க போல இருக்கு. வாய மூடுறா. அப்புறம் என்ன இதுக்கப்புறமா அடுத்த கல்யாணம் தான். என்ன என்ன பண்ணுறோம் தீமலத்துக்கு போடுறேன். வாங்க போகிறோன்ட்ட. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நமக்கு தானே. பண்ணுவாங்க போட்டா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம யோன்மி 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஓமகுண்டத்தை அப்படியே 3 தடவை சுத்த இப்போ அப்படியே லைக் ஜீவனா அழகாக குனிஞ்சிட்ருக்கா. ஸோ 2 பேருக்கும் அந்த சுண்டு விரல் 2 பேரோட கோர்த்து அப்படியே 3 தடவை சுற்றி வந்து இப்போ அப்படியே லைக் நின்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. சரிப்பா இப்போது பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் அப்படியே நம்ம யோன்மின் 2 பேரும் நம்ம ஹோபால் மண்ணில் நிற்கிறாங்க. அம்மா ஜெமுனு ஐயோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்போவுமே இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருக்கணும், எப்போவுமே நல்லா இருங்க அப்படின்ட்டு அங்கே ஹோபியான ஆசீர்வாதம் பண்ணேன். அப்படியே எந்திரிச்சு போயிட்டு நாம்ஜின் காலெலாம் வர்றாங்க. இதெல்லாம் இருக்குது. எப்போவுமே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜின்னும் ஜுனுமே ஆசீர்வாதம் பண்ண. ஸோ ஒரு மாதிரி அந்த இடமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஒரு வழியாக கல்யாணம் எல்லாம் முடிய இப்போ அப்படியே
2 டீம் தான். இந்த பக்கம் நம்ம ஜிம்மன் டீமு, அந்த பக்கம் யோங்கி டீமு. நம்ம ஜிம்மன் பக்கத்தில் ஜங்குக் இருக்கான், அந்த பக்கம் நம்ம யோங்கி பக்கத்தில் தாங் இருக்கான். ஸோ அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அப்படியே வந்தவங்களை கவனிக்க போயிடா. இங்கே கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அண்ணி, எனக்கு தெரியாது, இந்த குடத்துக்குள்ளே போகிற முதலத்தை நீங்கள் தான் எடுக்கணும். எடுத்துடலாம், கொஞ்ச நேரம் நம்ம தான் எடுப்போம். மாம்ச, அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளான்னு? நீங்கள் தான் எடுக்கணும், சரியா? எடுத்துடலாம் தான், கண்டிப்பாக எடுத்துடலாம். மாம்சு, உங்களை நம்பி அவங்ககிட்ட பெட்லாம் கட்டியிருக்கான், எடுத்துடணும். எடுத்துடலாம். ஏப்பா தம்பிங்களா, இங்கே எடுக்கிறது முக்கியம் கிடையாது, போட்ட 5 நிமிஷத்தில் எடுக்கணும். அதை விட்டு போட்டு அரை மணி நேரத்துக்கு கையை தடவி விளாட்ற வேலை இங்கே வேண்டாம். நான் ரொம்ப பெரிய கோவக்கார ஐயரு. சரிங்க ஐயரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்த்துக்கோங்க, மோதிரத்தை போடுறேன், எடுங்க அப்படின்ட்டு சொல்லல. 2 பேரும் அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ணி எடுத்துருங்க அண்ணி, மாம்சு விட்டுறாதீங்க அண்ணி, மாம்சு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஏதோ அவங்க தான் போட்டி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம யோங்கியா உள்ளுக்குள்ளே கையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டான். என்னங்க கையை விடுங்க. முடியாது, கையை விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நீ எடுக்கணுமா? ஆமாம், நான் தான் எடுப்பேன். எதுக்கு? நான் தான் எடுப்பேன். சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்று கேட்குறேன். அப்படின்ட்டு இவங்க அப்படியே கையை எடுத்துக்க. இப்போ ஜிம்மன் தான் எடுக்கிறேன். ஜாலி 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 அண்ணி, போட்டுக்கோங்க. மாம்சு, இப்படி ஏமாந்துட்டீங்களே மாம்சு. எடுத்தேன், அதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணல, என்ன சொல்லணும்? அதில் பார்த்துக்கலாம், விடு அண்ணி. நீங்கள் தான் இதுக்கப்புறம் அம்மா பாருங்க, இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம தான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மண்டை மேலே அப்பளத்தெல்லாம் போட்டு வச்சு அரிசியெல்லாம் அள்ளி போட்டு ஒரு மாதிரி ரணகலமாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது கையில் 2 பேர் கையிலையுமே மாலை, யார் வந்து யார் தலையில் போடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிம்முனா ஆக்சுவலாக பொருள் குட்டியாக இருக்குல்ல, அதனால் அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே அந்த பக்கம் யோங்கியா அப்படியே சரிக்க, மாம்சு இங்கே பாருங்க, அதில் தான் விட்டாச்சு, இதில் எதை பிடிக்கணும். பிடிச்சிடலாம் தே, அங்கே பாரு ஒன்றை குட்டியாக தானே இருக்கான். போட்டலாம், விடு. அதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் யோங்கியா கையில் மாலையை வச்சுட்டு ஜிம்மனுக்கு போட வர, ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்குக்கா ஜிம்மனை தூக்கிறான். என்ன பண்ணுறீங்க குழந்தைனாரே? அண்ணி, இப்போ அவர் எப்படி மாலை போடுறாருன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவன் போட வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு சார் ஜிம்மன் கையெழுத்துல மாலையை போட வர. இப்போ அப்படியே ஜிம்மனா லைக் தூக்கி போட அது எங்க காலத்தில் போய் விழுந்துருது. மாம்சு, சாரி தான், எல்லாம் அவனால் வந்தது. டேய் புறாயிலர் கூடு ஒன்றா அப்படின்ட்டு இந்த பக்கம் தாங்கு சம்மக்கம் புள்ள அப்படியே போயிடுது. ஐயோ, கேமில் ஆளை விட்டனே. அண்ணி ஏடி ஜெயிச்சதில்ல? ஜெயிச்சாச்சு தம்பி. சரி அண்ணி, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே கேம் விளையாண்டுட்டு இருக்க. ஸோ இப்படியே பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த மன்னமகன் ரூமுக்குள்ளே தான் தாங்க போயிருப்பான். இப்படி ஜாங்குக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் உள்ளே போகிறான். பம்கின் எங்கே போயிட்டான்? பம்கின்னு என்ன பண்ணுற? தெரியும், உள்ள வருவனே தெரியும். எப்படி இருந்துச்சு இந்த தோங்கூட கொட்டு? எரி பண்ண கொட்டின? எதுக்கு கொட்டினா? எவ்வளோ திமிர் இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திருப்ப? அது அவமானப்படுத்தினா? ஐயோ செல்லம், நான் என்ன ஒன்று அவமானப்படுத்தினேன்? செல்லம் வெள்ளன்னு சொன்னால் குன்றுவேன். அது கேம் தானே, நீ தானே ஜெயிச்ச? ஆமாம். இந்த சின்ன விஷயத்தில் கூட எனக்கு விட்டு கொடுக்காத நீ லைஃப்பில் நான் எப்படி ஒன்று நம்பி வருது? ஐயோ, அவ்வளோ தூரத்துக்குலாம் போகாத. ஜஸ்ட் ஒரு கேம்லேயே ஒரு நாள் எனக்கு விட்டு கொடுக்க முடியல. வாழ்க்கையில் நீ என்னை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவியா? ரிஜெக்டட். எங்க பாரு செல்லம், இதுக்காக வந்து நீ அவ்வளோ பெரிய முடிவில் அடையக்கூடாது. அது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு, அதனால அப்படி எங்க பாரு, இதுக்கப்புறமா இந்த தேங்கோட லைஃப்பில் உனக்கு இடம் கிடையாது. ரிஜெக்டட். பம்கின்னு, சாரி பம்கின்னு, அது விளையாடுறதுல பம்கின்னு கூப்பிட்டா அவ்வளோதான். போடா டே போடா. நான் வாடா போடான்ட்டுருக்க தொழில்கள்ல. சாரி அங்கிள். அங்கிள் கிடையாது, அங்கிள் தான். பொங்க 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 பொங்க.
ஓவராக பண்ணுற. என்ன ஓவராக பண்ணுறாங்க? என்ன ஓவராக பண்ணுறாங்க? எவ்வளோ திமிரு இருந்தால் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என்னோட சந்தோஷத்துக்காக நீ அதை கூட விட்டு கொடுக்க மாட்டியா? அது அண்ணி கூட தானே இதுக்கப்புறம் இருக்க போகிற. போ, உன் அண்ணி கூடவே இருந்துக்கோ, உன் அண்ணி கூட சந்தோஷமாக விளாண்டுக்கோ, உன் அண்ணி கூட எல்லாம் பண்ணிக்கோ. என்கிட்ட வந்த காலை உடச்சிடுவேன். சரி, சாரி பம்கின்னு. சாரி. அது டஸ்ட்பின் இருக்கா? ஆமாம், அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டுரு. என்ன கலாய்க்கிறியா? ஆமாம், கலாய்க்கிறேன். சரி, கலாய்ச்சிக்கோ. அதுக்கணும் இப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். இந்த மாதிரி சோப்பு போட்டால் கரையிறாள் நான் கிடையாது. ஓவராக பேசிகிட்ருக்க, அனுபவிப்ப. சதம் போட்ட அப்படின்ட்டு பார்த்தாங்க. ரொம்ப விட்டு தள்ளி விட்டுற ஜங்குக்கா அப்படியே போயிடுறான். ஒன்று வீடியோ போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போயிடுற. ஸோ ஒரு வழியா அங்கே பந்தியில் லைக் இப்போது சாப்பிட்ற நேரம் தான். அங்கே நம்ம ஜிமுனா இவங்கிக்கு ஊட்ட, இவங்கி வந்துட்டு ஜிமினுக்கு ஊட்ட, அதை வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைபா அழகாக இவனோட மேரேஜ் அப்படியே முடியுது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் தான் காட்டுறோம். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்னங்க சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம், எப்படியோ ஜிமுனா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த புள்ள நல்லா இருந்தால் போதும். ஆமாம் சம்மந்தி. வாங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். என்ன சம்மந்தி, அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கும் அங்கே போட்டபடி அப்படியே கிடக்கு. நாங்கள் வந்த வாக்கில் இங்கேயே இருந்துட்டோம். போய் அங்கே இருக்க வேலையும் பார்க்கணும். இவர் வேறு பிஸ்னஸ்லேருந்து அடி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் போகணும். ஆமாம், நாங்கள் கிளம்பணும். அப்புறம் இன்னும் வேணாம் 2 நாள் இவங்க இருந்துட்டு அப்புறம் வரட்டும். நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புற வேணாம். இல்லை சம்மந்தி, அது இல்லை, உங்களுக்கு ஜிமினை 2 நாள் வேணா வச்சுட்டு இருந்துட்டு அப்புறமா அனுப்புங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்புறோம். என்னங்க சம்மந்தி இப்படி பண்ணுறீங்களே. சரி. என்ன பேசிகிட்ருக்க? அவங்களுக்கு வேலை இருக்குல்ல. சரிங்க சம்மந்தி, நீங்கள் கிளம்புங்க. ஒரு நாள் கழிச்சு நாங்களே மாப்பிள்ளை அனுப்பி வைக்கிறோம். ஜங்குக் வா போகலாம். அப்பா நான் எதுக்கு? அது கம்பெனி சிஓ நீ தான்டா, நான் இல்லை. அப்போ அதொன்று இருக்குல்ல, பார்த்துக்க மாட்டியா? என்னடா பேசுகிற? அப்பா என்ன, நானும் அவங்க கூட வரேன்ப்பா. அட பாவி, வேலை தான் முக்கியம்னு இப்போ அந்த வேலையை தூக்கி போட்டல. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. ஆமாம், அப்பா கிட்ட சொல்லுமா. அங்கே கம்பெனிலேருந்து உன்னை காணும்னு சொல்லி நோட்டீஸ் ஓட்டிடுவாங்க போல இருக்குடா. சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு வந்துட்ட. ஆமாம். சரி ஜோ, நம்ம போகலாம். சரி. ஜங்குக்கும் அவங்க கூட வரட்டும். அவங்க எப்படி தனியாக அனுப்புறது? அதானே, தனியாக அப்படி வருவாங்க, நானும் கூட இருந்துக்கிறேன். அப்படின்ட்டு ஜின்னும் மறைக்க ஜங்குக்கா அப்படியே போட்டு நினைக்கிறான். பாய் மம்மி, பாய் டேடி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல அந்த பக்கம் நம்ம ஜின்னும் ஜூனி கிளம்புறாங்க. ஓகே ஸ்லீபி கேட் ஜங்குக்கா, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். ஐயோ ஸ்டெல்லா, போகிறீங்களா என்ன? மை ஸ்வீட் ஹார்ட், நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இன்னும் 2 days ஹாஸ்பிட்டல் செக்கிங் இருக்குது. நான் கண்டிப்பாக போகணும். உன்னை விட்டு போக என்னால் முடியாது. பட் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே ஸ்டெல்லா, பார்த்து பத்திரமா போங்க. பீட்ரு, பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அக்காவை. பார்த்துக்கிறேன். ஓகே தாயம், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஓகே பாய் அப்படின்ட்டு நம்ம ஸ்டெல்லாவும் போய்ட்டு இந்த பக்கம் கிளம்ப. ஸோ வழக்கம் போல தான் அது ஒரு மாதிரி கலகலப்பாக இருந்த கல்யாண வீடு. அப்படியே லைக்கு அந்த பக்கம் பூவாடி போட்டு அப்படியே ஒரு மாதிரி காலையிலேருந்து போயிருக்க. அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது லைக் நைட் டைம் தான் காட்டுறோம். சாங்க என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அது வந்து அப்படியே பண்ணிக்கலாம்டா. இல்லைங்க, நம்ம எப்படிங்க போய் சொல்கிறது? என்ன சொல்ல முடியாதா? போய் சொல்லு. நான் மாட்டேன், வேணா நீங்கள் போய் சொல்லுங்கள். ஆலன் போய் சொல்லு. என்ன மாட்டி விடுங்களா? நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணா போய் சொல்லுங்கள். என்னாச்சுமா, எதுக்கு இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷனிங்க? அது ஒன்றும் இல்லை, நீ போ. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா? நீ சின்ன பையன்டா, போடா. சின்ன பையனா? நானா? பெரிய ரகசியம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு நம்ம தேங்க் போயிட. இப்போ அப்படியே நம்ம ஹோபி தான். மாப்பிள்ளை, அங்கிள், மாமா சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, மொதல் ராத்திரி
ஆம், என்னாச்சு மாமா? அது வந்து இல்லை, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அது ஜோசியக்காரரை வர சொல்லி முதலிரவுக்கு நேரம் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆம், ம் என்னாச்சு? ஏதோ தள்ளி வைக்க சொன்னானுங்களா? அப்படி மட்டும் சொல்லியிருந்தானுங்க மாப்பிள்ள. அது 11 to 12 மணி, அதுக்குள்ளே ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஓ அப்படியா மாமா? உங்களுக்கு அந்த புது வீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் 2 பேரும் அங்கே போய்க்குங்க. மணி 11 to 12 மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் போகிறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு ஹோபியா அப்படியே போயிட. இந்த பக்கம் இவங்கிக்கா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஓ ஓ 11 to 12 டீ அறிவு கிட்டவனே, இதெல்லாம் கேட்டேன். நான் பல நாள் கனவே ஒரு நாள் நினைவா? டே பயமுடுறா. அப்புறம் என்ன, நான் போயிட்டு ரூம் ரெடி பண்ணுறேன். டே போடா அப்படின்ட்டு நம்ம இவங்க போகிற. இந்த பக்கம் ஜங்குக்கா அப்படின்ட்டு அங்கேருந்து பூக்கூடையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே புது வீட்டுக்கு தான் போகிறான். இவன் எங்கே போகிறான்? அம்மா அம்மா என்னடா அண்ணனுக்கு முதலாத்திரி இங்கே அங்கே? டேய் வாலோடு என்ன பேசிட்டு இருக்கா? சின்ன பையன் மாதிரி பேசு. சின்ன பையனா? நானா? கேட்டதுக்கு வாங்க சொல்லுமா. அது அந்த வீட்டில் தான் ஜங்கு தம்பி ரெடி பண்ண போயிருக்கு, நீ இங்கே இரு. ஓ அப்படின்ட்டு இப்போ தாங்க அவனை அப்படியே ஓடி போகிறான். சரி இப்போ அப்படியே இதே மாதிரி எனக்கு என் பம்ப்கினுக்கும் எப்போ நடக்கும் இந்த மாதிரி பெட்டில் ரோஜா பூ போட்டு, அதுக்கு மேலே என்னோட ரோஜா பூ போட்டு அப்படியே. ஓ பம்ப்கின்னு என்ன பண்ணுறீங்க? டெக்கரேஷன். ஓ டெக்கரேஷன். ஆமாம். எதுக்கு? அதுவா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. நம்ம வேணா ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? கேட்கல. இல்லை ரிஹர்சல் பார்த்தா அங்கே போய்ட்டு திக்கி தண்ணராமல் ஒரு ஃப்ளோவில் போகும்ல, அதான். சரி சரி ரெடி ஆச்சா? என் அண்ணாவை கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு தான் கேட்க. கூட்டிகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு. என்ன? உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றிலாம் தெரியுமா? அம்மா அம்மா கூப்பிடல. அண்ணா அண்ணா ஐயா அண்ணாவுக்கும் அண்ணாவுக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமாம், அதுவும் 11 to 12. அப்போது அவங்களுக்கு தான் இங்கே பேசணும், தேவையில்லாமல் பேசினா அவ்வளோதான். அப்படியா? ஷை ஆகுறியா? நான் ஏன் ஷை ஆகணும்? அதனாலே ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னதுக்கேனா? அப்போது ஃபர்ஸ்ட் நைட்டில் லிமிட்டில் இரு. அட்வான்டேஜ் எடுத்துக்காத, புரியுதா? நான் போகிறேன். ஹே என்ன? அதான் சொன்னேனே ஒரு ரிஹர்சல் பார்க்கலான்னு. ஹே என்ன பண்ணுறா? ஆக்சுவலாக கையை பிடிச்சி அப்படியே அந்த பெட்டில் தள்ளி விட்டுருப்பான். கொலை பண்ணிடுவா. போ. என்னாச்சு? வார்த்தை வரல? ஹே தள்ளு முடியாது. ஏ போ, அவ்வளோதான். உனக்கு போக முடியாது. கிட்ட வராதா? கொன்றுவான். அப்படியா? கொல்லு. நான் சொல்லவே மாட்டேனே. அது வந்து தம்பி டேய் பூ அது அந்த பூலாம் எடுத்து போட்டல, இந்த பக்கம் ரோஜா பூ போட்டுட்டு நான் போகிறேன். அண்ணா என்னடா பண்ணுற? அண்ணா கட்டிலலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேண்ணா. கட்டில் ஆமாண்ணா. அப்புறம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? டே வேணாம். கண்ட்ரோலரு
கல்யாணம்னு ஆகலை. அவ்வளோ தூரத்துக்குலாம் போகலை தான் எடுத்துட்டு எல்லாத்தையும். ஏன்னா அவனடண்ணா கட்டிலுக்காலாம் பக்காவாக இருக்குது. விடிய விடிய டேய் சி பயமுடு போ. போயிட்டு அண்ணியார் சொல்கிறேன். அப்புறம் அண்ணா 10 மாதத்தில் குவா குவா டீ போடா அப்படின்ட்டு சொல்ல ஜங்குக்கா அப்படியே ஓடி போயிடறான். ஸோ இப்போது லைக் அந்த ரூமில் தான் காட்டுறோம். இவங்க அப்படியே உட்காந்துட்ருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா டே சிம்மனா அது உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா அது உடனே அம்மா அப்புறம் இன்றைக்கிண்ணா அது நேரமெல்லாம் கேட்டாச்சு. பாரு 11 12 மணிக்குள்ளே நல்ல நேரம். அப்போது நீ அப்படியே ஒன்றா இருக்கணும் சரியா? அம்மா இதெல்லாம் எதுக்குமா சொல்கிறீங்க? அதெல்லாம் அப்படி தான். இங்கே பாரு 11 12 மணி அதுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா இருக்கணும். இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாரு மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும். மனசு கோணாமல் நடந்துக்கணும். அம்மா அது எனக்கு இப்போதைக்கு பாய மூடும் போ. சொன்ன மாதிரி நல்லா நாம வச்சுக்கோ. மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கணும். சரி அண்ணா. தான் ஆல் தி பெஸ்ட். ஹே போடா நான் எக்ஸாமுக்கா போகிறேன். இதுவும் ஒரு வகையான எக்ஸாமு தான். அப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் பாஸாக வந்தால் சரி போதான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜெமினா லைக் அப்படியே ரூம் டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். இந்த பக்கம் திரும்பி எடுத்த யோங்கிய அப்படியே இந்த பக்கம் திரும்ப உள்ளவா அது பால் அங்கே வை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் அதெல்லாம் வேண்டாம் உட்கார். அது பால் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. குடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்படி உட்கார். ஓய் ஒன்று நான் கொலை பண்ண போகிறேன். என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லையே. ஏய் அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமை நீ எதுக்கு ஒட்டி கேட்டுட்ருக்க? வெக்கமா இல்லை? நான் ஒட்டி கேட்டனா? நானா? நீ தான் ஏன் ஒட்டி கேட்குற? வேணா சொல்லு. அப்படி ஆன் ஸ்பாட்டில் நான் வேணா. நான் ஓட்டு கேட்கல. அங்கே அண்ணா ஓகேவான்னு பார்க்க வந்தேன் அவ்வளோதான். நான் போகிறேன். ஓய் பம்கின்னு ஏண்ணா அப்போது உனக்கும் எல்லாத்தையும் இருக்கும் போல இருக்கே. வேண்டாம் கை விட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு தாங்க அப்படியே போக. ஓய் பம்கின்னு இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. இதே வீட்டில் தான் நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. அதே ரூமில் அதே கட்டில் நடத்தி காட்டில் என் பேர் ஜங்குக்கு இல்லை. சரியான பைத்தியக்கார ப்ராலர் கோழி வெக்கமே இல்லை சி அப்படின்ட்டு அங்கே தாங்க ஓடிடுறேன். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி போயிடுறான். ஜெமன் ஐ ஓகே? அது ஓகே தான். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்புறமே இருக்குது இவ்வளோ நர்வஸ். அது ஒன்றும் இல்லை. இப்போது அது நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படி இப்படி எல்லாத்தையும் மறந்துடு. ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட பேசு. இங்கே பாரு நான் உனக்கு வெறும் ஹஸ்பண்டாக மட்டும் இருக்கணும்னு நினைக்கல. உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமாவும் இவ்வளோ நர்வஸ் வேண்டாம். உனக்கு இப்போ ஓகேனா நம்ம எல்லாம் பண்ணலாம். இல்லைனா வேண்டாம். எதுக்கு எவ்வளோ நர்வஸாக இருக்க? அது அம்மா 11 12 அம்மா அப்பா நேரங்காலம் இந்த ரூமு எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு இப்போ என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அது ஃபர்ஸ்ட்டு மூச்சு விடு. என்ன தோணுதோ அதை பண்ணு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது அப்படின்ட்டு ஜிம்முனா ஆக்சுவலாக உட்காந்துருப்பானுங்களா 2 பேரும். அப்படியே போயிட்டு இவங்க ரொம்ப அழகாக ஹக் பண்ணிக்கிறான். ஓய் என்ன? இதுதான் எனக்கு தோணுச்சு. ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் எனக்கு அது எதுவும் வேண்டாம்.
சரி, அது 11, 12. உனக்கு வேண்டாமா? அப்போ வேண்டாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? எதுக்கு? இங்கே பார், நம்ம 2 பேருக்கும் இதில் மேரேஜ் கிடையாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அது வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா எல்லாம் நடக்கட்டும். மெதுவா. தேங்க்ஸ். ஹே, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லலாமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எனக்கு இதுவே பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. சரி, தூங்கலாமா? தூங்கலாம். தேங்க்ஸ். ஏய், எடுக்கட்டும், படுத்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ அப்படியே லைக் இவங்கியா அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் படுத்துக்க, இந்த பக்கம் ஜிமினுமே ஒரு பக்கம் படுத்துக்கிறான். இந்த பக்கமாக திரும்பி ஒரு மாதிரி சுருண்டு அவன் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறான். கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோ. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. இங்கே பாரு. இங்கே வா. அது இங்கே வா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே லைக் இவங்கி தான் ஜிமினோட தலையை எடுத்து இவங்களோட செஸ்ட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜிமினோட கையை எடுத்து அவன் மேலே ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். அது ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி தான் தூங்கணும். காலையில் எழுந்திருக்கும் போது நான் உன் மூஞ்சி தான் பார்த்து எழுந்திருக்கணும். புரியுதா? ஐயோடா, சிரிக்கிறியா? அது வந்து வெக்கமா? இல்லைங்க, நல்லா இருக்கு. தூங்கலாம். தூங்கலாம். லவ் யூ அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் தூங்கிறாங்க. ஸோ இப்படியே லைக் இந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். அங்கே நம்ம தவங்க அப்படியே லைக் வேக்கப் ஆகிட்டு காலைல பார்க்குறான். அந்த ப்ராய்லர் கோழின்னு என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ட்டு இப்போ வேகமாக மொட்டை மாடிக்கு தான் போகிறான். ஸோ போய் பார்த்தா அங்கே ஜங்குக்கு இல்லை. எங்கே காணும்? ஒருவேளை அங்கே போயிட்டானா? தேத்தாயம் எங்கே போகிற? ஆமாம், ப்ராய்லர் கோழி எங்க? இல்லை, ஜங்கு எங்க? என்ன ஜங்குக்கா? அடிங்க வாயில. என்ன அவர் ஒன்றும் எவ்வளோ பெரியவர், என்ன பேசிட்டு இருக்க? மாமன் கூப்பிடு. மாமாவா? எங்க அவர்? அந்த தம்பியா? தெரியலே, காலையில் நான் பார்க்கலையே. பார்க்கலையா? ஒரு வேளை சொல்லாமல் போயிட்டானா? இல்லையே. ஆமாம், நான் ஜிம்மில் போய் பார்த்துட்டு வரேன். எங்கே போகிறா? என்னம்மா? அவங்க எந்திரிச்சு மெதுவாக வருவாங்க, நீ எதுக்கு பார்த்துக்கலையும் போகிற? மா வீடுமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் தாயம், போயிட்டு காலையில் பாரு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தாங்க மெதுவாக பின்னாடி போகிறான். பின்னாடி போயிட்டு வக்கல்லாம் எடுத்து காலையனுக்கு தான் போடுறான். எங்கே போயிருப்பான்? ஆமாம் ஆண்டி. ஆமாம் சொன்னானே இது. ஏலாண்டி உடனே கிளம்பணும். அப்பா கால் பண்ணாங்க, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன். அங்கிள் எங்க? அப்படியா தம்பி, போகணுமா? அவர் இப்போ தான் அப்பா வெளியே போனார், அவர் சாயந்தரம் அங்கே வர்றதுக்கு, அதுக்குள்ளேயும் போகிறேங்கிறீங்க. ஆமாண்டி, நான் ரொம்ப நாள் வந்து இங்கே இருந்துட்டேன், மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குது, ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன் அண்ணாக்கிட்ட இல்லை அவங்க தூங்குறாங்க, அவங்ககிட்ட மெதுவாக சொல்லிக்கலாம். நான் இப்போ கிளம்புறேன். சரிப்பா. தாயவங்க எங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அவனா இப்போ தான் பின்னாடி போனான், காலை எனக்கு வக்கல் போட. சரிங்க ஆண்டி, நான் சொல்லிட்டு கிளம்புறேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போங்க, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவன் எதில் போவீங்க? கார் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இல்லை ஆண்டி, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ட்ரெயினில் போயிடுறேன். சரிப்பா, அவர் இருந்தாலும் கொண்டு போய் விட சொல்லலாம். இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போய் தேங்காய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படின்ட்டு சொல்ல. இப்போ சங்குக்கா அப்படியே பின்னாடி வர்றான். பார்த்தா தாங்க காணும். தயம் தயம்,
ஏய் பம்கின்னு ம் தயம் ம் ஓய் என்ன பண்ணுற என்ன நான் காலை எனக்கு வைக்கப்பட வந்தா உனக்கு என்ன அது வந்து தயம் நான் ஊருக்கு கிளம்புறேன் போ உன்னை யார் பிடிச்சி வச்சிருக்கா போக வேண்டியதானே போகிறேன் தான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு போய் ஆகணும் ஒரு 2 days இங்கே இருந்துட்டு போகலான்னு நினச்சேன் பட் முடியல சாரி சாரியா எனக்கா எதுக்கு சார் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் நீங்கள் போகிறீங்க எனக்கு எதுக்கு சாரி சொல்கிறீங்க அதை மட்டும் இல்லாமல் நான் ஏன் உங்களை மிஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரியும் என்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு இந்தா பொடி என்னது மொபைல் மொபைலா இது என்னோடது அது எதுக்கு என்ன கொடுக்குறீங்க ஏய் நான் உன்னை கண்டிப்பாக அதிகமாக மிஸ் பண்ணுவேன் அப்படி கால் பண்ணும்போது உன் குடும்பத்துக்கிட்டே பேசுறதுக்கு என்னால் முடியாது எனக்கு தோணுச்சுன்னா நான் உங்ககிட்ட பேசணும் நான் மிஸ் பண்ணேன்னா உங்ககிட்ட பேசணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் பார்க்கணும் அதான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் தாயம் எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு இருக்காத பாரு இப்போ கிளம்புறேன் ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே வருவேன் போ என்ன போடு அது பாஸ்வேர்டு தாயாங் தான் நிஜமா போறியா ஆமாம் போ நானும் அவனை மிஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படியா ஆமாம் மிஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதோட கேலரி இருக்கும்ல அதுக்குள்ளே என்னோடய ஃபோட்டோ நிறைய இருக்கும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த எல்லாமே என்ன வேணுமோ நீ பார்த்துக்கலாம் அதெல்லாம் எனக்கு நான் பார்க்க போகிறேன் எனக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படியா சரி ஓகே நான் வேறு மொபைல் வாங்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ண ஏய் என்னாச்சு நீ அங்கே போயிட்டு என்ன மறந்துட மாட்டிய ஏய் லூசானே நான் எப்படி ஒன்றை மறப்பேன் இல்லை அது அங்கே உனக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் அது தயம் இங்கே பாரு மற்றவங்க மாதிரி சும்மா பார்த்து பேசி பழகி விட்டு போகிற பையன் நான் கிடையாது இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ தானே ஃபிக்ஸ் ஆகிட்ட அவ்வளோதான் நீ என்னை தாராளமாக நம்பலாம் நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் யாரையும் நம்ப மாட்டேன் நம்பிக்கை வர மாதிரி நீ எதுவுமே பண்ணல அப்புறம் எப்படி நான் நம்புறது அன்னைக்கு கூட ஸ்டெல்லா அவங்க வந்தப்போ கூட நீ எப்படி பண்ண அவங்க என் அக்கா அது ஒன்று கடுப்பேற்றுறதுக்காக பண்ணது அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது ப்ராமிஸ் இங்கே வா பெங்கி ப்ராமிஸ் நான் உன்னை நம்பலாமா கண்டிப்பாக நம்பலாம் சரி பார்த்து பத்திரமா போ என் கூட மொபைலில் அப்படின்ட்டு இப்போ அங்கே ஏதோ நம்பரை போட்டு சேவ் பண்ணுறான் புருஷன் இங்கே பாரு இந்த நம்பர் இருந்தால் அவனுக்கு கால் வரும் அவனை இந்த பேரை மாற்றினா அவ்வளோதான் புருஷனா அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயாச்சா என்னோட இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி 5 குழந்தைங்களே பெற்றுக்கிட்டோம் சரி ஒன்றும் இல்லை நீங்கள் போகலாம் இமேஜினேஷனில் மட்டும் கிடையாது ரியாலிட்டிலையும் நடத்தி காட்டுறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வெயிட் பண்ண நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வாங்க பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜங்குக்கா போக லைக் தேவாங்க பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் என்னாச்சு ஒன்றும் இல்லை டயத்துக்கு சாப்பிடுங்க அப்புறம் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இப்போ தான் யாராவது சொன்னாங்க மிஸ் பண்ண மாட்டேன்னு அப்படி தான் சொல்லுவாங்க சரி பாய் பாய் அடிக்கடி வீடியோ கால் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் கிளம்ப என்ன தம்பி தாங்கிட்ட பேசிட்டிங்களா பேசிட்டேன்ட்டி நான் கிளம்புறேன் அப்புறம் அண்ணகிட்ட சொல்லிடுங்க சரிப்பா நான் சொல்லிடுறேன் என்னோட நாளுக்கு அப்புறம் அனுப்பி வச்சுருங்க சரிப்பா நான் அனுப்பி வைக்கிறேன் பாதுகாப்பாக போய்ட்டு வாங்க
போயிட்டு வரேன். ம் பாய். அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாங்குக்கா கிளம்புற இந்த பக்கம் அவன் கண்ணிலேருந்து மறையிற வரைக்கும் ஜாங் தான் பார்த்துட்டே இருக்கான். ஸோ பார்த்துட்டு இப்போ அப்படியே மொபைலை பார்த்துட்டு லைட்டாக அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஸ்மைலு அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஸோ எப்படி தான் கட் பண்ணி லைக் அங்கே சிட்டில் தான் காட்டுறோம். அங்கே தான் ரொம்ப வலிக்குது. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான்னு சொன்னால் கேட்குறியா? இப்போ பாரு. ஜூன் அம்மா 2 காலுமே ரொம்ப வலிக்குது. அங்கே தான் அப்படி தான். இதுக்கப்புறமா கிச்சனில் ரொம்ப நேரம் நில்லு அப்படி இருக்கும் உனக்கு. நமக்கு வயசாயிருச்சு புரியுதா உனக்கு? இன்னும் 18 வயசு இல்லை. அது அப்பப்போ முட்டி வலிக்குது, அதுக்காக வயசுலாம் ஆகலை. ஒத்துக்க மாட்டியே. ஒத்துக்கிறாங்க. ஏ ஜென் 2 பேருமே இல்லாதது ஒரு மாதிரி இருக்குல்ல? ஒரு மாதிரி தான் இருக்குது. அவனுங்க 2 பேரும் இருந்தால் தானே ஜாலியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அப்படியா? ஆமாம், கல்யாணம் ஆன புதுசில் நம்ம 2 பேர் மட்டும் இப்படி தானே இருப்போம். அவனுங்க வந்து நீ என்கிட்ட வரவே மாட்ற. ஓ என்ன சார் இப்போ தானே சொன்னீங்க 2 பேருக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் என்ன? ஏஜ் ஆனாலும் எல்லாம் இருக்க தானே செய்யும். ஓ பேசாமல் விடு, நான் போகணும். அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஜூன் தான் ஜின்னோட காலை எடுத்து அவனோட மடியில் வச்சு அமைக்கிட்டு இருப்பான். ஸோ இப்படியே அந்த காலை எடுத்து லைக் பக்கத்தில் இழுக்க, ஹே ஜூன் என்ன பண்ணுறேன்னா ஹலோ மிஸ்டர் ஜின், இப்போலாம் பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களை மட்டும் தான் கண்டுட்டு இருக்கீங்க. புருஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்கீங்க? ஜூன் என்ன என் புள்ள இல்லாதது உனக்கு ரொம்ப வசதியாக போச்சா? ஆமாம், அவனுக்கு எல்லாம் நல்லா நான் இதெல்லாம் பண்ண முடியும். இங்கே பாரு, அவனுங்க 2 பேர் மட்டும் வந்தானுங்க, அவ்வளோதான் உனக்கு. என்ன அவனுங்க பிள்ளைங்க மட்டும்தான், நான் அவனுக்கு புருஷன். ஆமாம் சொன்னாங்க. சரி விடு, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? எங்கே வா அப்படின்ட்டு அப்படியே தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஜூன் என்ன பண்ணுற? ஜென், இப்போவுமே நீ அப்போ பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த மாதிரிலாம் ஐஸ் வச்சா கரைஞ்சிருவாங்களா? என்ன நிஜமாக தான் சொல்கிறேன். அந்த காலேஜ் டயத்தில் அப்படியே இருக்க நீ. உனக்கு மட்டும் வயசு ஆகவே ஆகாது. சரி, அப்புறம் என்ன? உன் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, உன் லிப்ஸுக்கு கூட தான் வயசாகலை. ஓ, அடுத்து அங்கே வந்தாச்சா? ஆமாம். இப்போது என்னோடய லிப்ஸு ஏதாவது உங்ககிட்ட சொல்லணுமே. பின்ன சொல்லாமையா? என்கிட்ட ஏதோ கேட்குது. என்ன கேட்குது? இரு கேட்டு சொல்கிறேன். ஓ, உன் லிப்ஸுக்கு கிஸ் வேணுமாம்லோ? அப்படியா? ஹே ஜூன், வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு தெரியாது, அதான் கேட்டுச்சு. நீ கேட்டு இது வரைக்கும் நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நீ கேட்டு கூட சொல்லியிருப்பேன். ஆனால் உன் லிப்ஸு கேட்டு எப்படி விட முடியும்? ஜூன் வேண்டாம். என்ன வேண்டாம்? ஹே போங்கிட்டு அப்படின்னு தள்ளி விட இப்போ அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சி வச்சுக்கிறான். ஜூன், ஜின்னு ஒன்று நல்லா ஜின்னு மாதிரி இருக்கு பக்கத்தில். ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி முடியும்? அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஜின்ன பக்கத்தில் இழுத்து அவனோட லிப்ஸில் மாதாஜி. ஐயோ புள்ள. ஓ ஜங்குக் வந்துட்டியாடா? அப்போ நான் இங்கே இல்லைன்னா இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்குல்ல? நடக்குது. அதான் வந்து கெடுத்துட்டியே, அப்புறம் என்ன? வா. ஓ என்னப்பா கோவப்படுறீங்களா என்ன? உள்ள வாடா. என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன்? அப்பா தான் கால் பண்ணி வர சொன்னாரு. பா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடக்கூடாது. என்னப்பா நான் உன் புள்ளப்பா. ஆமாம், நல்லா பிறந்திருக்கேன். படா. மா என்னடா எனக்கு பசிக்குது. வந்தோடனே பசிக்குது. எந்திச்சு போ நீ வா போகலாம் அப்படின்ட்டு
இப்போ அப்படியே ஜின்ன தள்ளிட்டு போயிட அந்த பக்கம் ஜங்குக்கு அந்த பக்கம் ஆரம்பிக்கா ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. தலைவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு எங்க அவங்க 2 பேரும் ஓகேவா? அதான் நைட் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. டேய் அம்மா கிட்ட பேசுகிற பேச்சாரு. ஏம்மா நீங்கள் இப்போ பண்ணலாம் நினச்சது தானே எல்லாம்? ஐயோ சங்கு அறிவில் உனக்கு. இல்லை சரி நான் உடனே ஆஃபீஸ் கிளம்பணும். எனக்கு ஃபைலு அந்த லேப்பெல்லாம் எடுத்து வச்சு கொடுங்களா ப்ளீஸ்? சரி நீ போய் ரெடியாகு, நான் எடுத்து வைக்கிறேன். தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே சங்குக்கா வேகமாக மேலே போகிறான். ஓ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவர் ரூமுக்கு போயிட்டு ஒரு மொபைல் எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். ஹலோ ஏய் பம்கின என்ன? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ சரி ஏன் அதான் நம்பர் கொடுத்துருந்ததில்ல, கால் பண்ண முடியாதா? வீட்டுக்கு வந்துட்டான்னு கேட்க மாட்டியா? அது வந்து நான் எப்படி நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு தெரியாமல் ஃபோன் பண்ண முடியும்? ஓ அப்படி சரி ஓகே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆஃபீஸ் கிளம்பணும், பாய், உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன். சரி பாய் அப்படின்ட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு வேகமாக போயிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு இருக்கான். மாதாஜி மா எடுத்து வச்சுட்டேன், கீழே வாடா. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு கீழே வந்துட்டு அவனோட லேப் பேக்லாம் எடுத்துக்கிட்டு ஓகேம்மா பாய் போகலாமா? வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜூனும் ஜாங்குக்கும் கிளம்ப இந்த பக்கம் ஜிந்தா பால் காமிச்சிட்டு பாட்டுக்கு இருக்கான். ஹலோ டே அம்மா எங்கே இருக்க? எப்போ வர? இன்னொரு 2 நாள் கிளம்பி வரம்மா. ஜாங்குக்கு வந்துட்டானா? ஆமாம், அவனுக்கு ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு, வந்துட்டான். ஜிம்னு எப்படி இருக்கான்? ஒரு நாள் தானே ஆச்சு, நல்லா தான் இருக்கான். டே சுகா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. அப்படியா? இன்னொரு 2 நாளில் வந்துடுவோம்மா. சரி பார்த்து பத்திரமா இருங்க. ஜிம்மன் பக்கத்தில் இல்லையா? அத்தை அங்கே தான் இருக்கியா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அத்தை. சரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கோ நீங்கள் வச்சு. சரிங்க அத்தை, இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடுறோம். சரிப்பா அப்படின்ட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஆஃபீஸில் பார்த்தோன்னா அங்கே ஒரு மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக அட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஒரு மாதிரி அவ்வளோ பிரிஸ்காக இருக்கான். அங்கே இருக்கவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஓகே எனி டவுட்ஸ் அப்படின்ட்டு கேட்க அங்கே இருக்கவங்களாம் நோ டவுட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே அப்பா நான் கிளம்புறேன். டி எங்கே போகிற? அதுக்குள்ளேயும் கேபினுக்கு. எதுக்கு? ரெஸ்ட் எடுக்க. அங்கேருந்து இங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலையே. என்ன எனக்கு ஒரே குஷியாக இருக்க? அப்பெல்லாம் இல்லைப்பா. டே ஏதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சாங்குக்கா கேபினுக்கு போயிட்டு அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே டைலாக லூஸ் பண்ணிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு கால் 2 தூக்கி டேபிளில் வச்சுட்டு அப்படியே டைலாக தான் பண்ணுறான். ஹலோ என்ன பண்ணுற? நான் ஆத்தங்கரில் உட்காந்து காலையில் மேய்ச்சிட்ருக்கேன். ஓ அப்படியா? நான் இப்போ தான் ஆஃபீஸ் வந்தேன், மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்படியா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன், அம்மா கொடுத்தாங்க. சரி அப்புறமா 2 வார்த்தை தானே பேசணும், அதுக்குள்ளே என்ன அப்புறம்? வேறு என்ன பேசணும் எனக்கு தெரியாதே. ஓ நேரில் நான் மட்டும் லொடன்னு பேச தெரியும், காலில் மட்டும் வார்த்தையே வராதோ? அது வந்து மே ஐ கமின் சார்? கமன் சார். எனக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது. ஏன்னா ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கா? ஓகே ஃபைல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் ரூம் ரெடி பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை சார், இதோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இரு. சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே இருக்க. சார் இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் தாங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா. ஓகே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 5 ரெடி பண்ணுங்க. ஓகே சார் அப்படின்னு அந்த பொண்ணு போயிடுறா. ஹலோ யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அவளா? எட பிஏ? பிஏனா? பிஏனா எனக்கு கீழே இருந்து எனக்கு வேண்டிய எல்லாமே பார்த்துப்பா. புரியல. எனக்கு ஆஃபீஸில் இருந்து மீட்டிங் இருந்துச்சுன்னா அவளாம் என்கிட்ட சொல்லுவாள் எந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும் எல்லாமே. அப்போது எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பாளா? ஆமாம்.
ஓ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, என்ன ஆகலை. அதெல்லாம் அப்படி உனக்கு தெரியும்? ஏய், அவன் எப்பயே நான் பாசிட்டிவா? யார் சொன்னா? அப்போ நான் தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஓ சரி, ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு எம்ப்ளாயி எதுவும் வேண்டாம். நீ வந்து அப்படி என் பக்கத்தில் உட்காந்துக்கோ, சரியா? அதுக்காக ஒன்றும் நான் கேட்கல. நான் போகிறேன். ஏய், எங்கே போகிற? பம்கின்னு ஏன்னா ஏதாவது பேச, உன் வாய்ஸு ஃபோனில் சூப்பராக இருக்குது. நான் என்ன பேசுகிறது? எனக்கெல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏய், அப்படியா? ஆமாம், அப்படிதான். சார், இன்னொரு டவுட்டு. ஏனாச்சு டேனா? சார், இதோ இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, இதை மட்டும் பார்த்துறீங்களா? எல்லாம் ஒன் டைமாக சொல்ல மாட்டிங்களா? கொடுங்க. இல்லை சார், இதோ இந்த இடத்துல. அதான் சார். ஓகே சார். இது ஓகே தான், அப்படியே முடிச்சுட்ருங்க. ஓகே சார். அதுக்கு சும்மா சும்மா சும்மாண்ணா ஃபைலில் டவுட் இருந்தால் கேட்க தான் செய்வாங்க. ஆமாம், கூப்பிட்றாங்க, நான் வைக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே தான் காலை கட் பண்ண. நாச்சு உனக்கு? எனிவே பா, டயர்டாக இருக்குது, தூங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் போயிட்டு கவர்ந்துடுறான். ஸோ இப்படியே லைக் அந்த பக்கம் பார்த்தோன்னா, போயிட்டு வரேம்மா ராசா, போயிட்டு பத்திரமா இருக்கணும், சரியா? அப்பா ஜிம்னு பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏதாவது ஒன்றா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். தயாங்க எங்க? அவனா? தயாங்கு என்ன? இங்கே வா, அண்ணன் ஊருக்கு போகிறான்ல. வரமாட்டேன். தயம் போ, நீ போகிறல்ல, நான் வரமாட்டேன். நான் போய் அவன்கிட்ட பார்த்துட்டு வந்துடுறேன். போ தயம், போ, நீ என்கிட்ட பேசாத. என்னடா ஆச்சு? ஏன் அழற? அது வந்து நீ போக போறியா? போய்தானே ஆகணும், என்ன பண்ண முடியும்? எங்கேயும் என்னால் இருக்க முடியாதுல்ல அண்ணா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனால் கூடவே வந்துட்டு இப்போ போக போகிறான்னு சொல்லிட்டேன். தாயம், நான் உன் அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். எனக்கு தெரியும் மாம்சு, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குல்ல. சரி, புரியுது. ட்ரெயினிங் டைம் ஆகிடுச்சு. உன் அண்ணாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன், பின்னாடியே நீ வந்துடு. அண்ணா அது ஃபோன் பண்ண. சரி தாயம், அம்மா அப்பா பத்திரமா பார்த்துக்கோ. நீ ரொம்ப வாழை பண்ணாமல் சமத்து பிள்ளையாரு, சரியா? சரி மாம்சு, என் அண்ணா நல்லா பார்த்துக்கோங்க. சரி தான், நான் போயிட்டு வரேன். அண்ணா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணி ஸோ அந்த குடும்பமே அப்படியே ஜிம்னா வழி அனுப்பி வைக்குது. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி இங்கே சிட்டியில் தான் காட்டுறோம். ஆக்சுவலாக அங்கே வந்து அப்படியே ரீச் ஆகிருப்பாங்க. ஸோ அங்கே ஏர்போர்ட்லையா, ஹேய் ஜிமன், அத்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன அண்ணி சங்கோக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, கொடுங்க. டேய், நானும் வந்திருக்கேன்டா. ஆன்லைன் கூப்பிட்டா வாங்கிட்டு. அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கே வாங்க, இதுக்கு அப்புறமா இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் நான். சரி. டேய், இந்த பெட்டி உனக்கு என்ன வேலை, தூக்கிட்டு வா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமினை கூட்டிக்கிட்டு சங்குக்கு போக, அந்த பக்கம் இவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரான். ஸோ ஒரு வீட்டுக்கு வரா. ஜெமன், எப்படி இருக்கப்பா? மாமா நல்லா இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, மேலே இருக்கு பாரு, அதான் ஒரு ரூமு. எதுவும் பிரச்சனை, எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரி. அவரை நம்பாதீங்க, ஆனவனா எங்கள் அம்மா பின்னாடி போயிடுவார். என்கிட்ட சொல்லுங்கள், நான் தான் அந்த வீட்டில் சிங்கிள். என்கிட்ட சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். டேய், போய மூடுறா. நான் வாய முடணும். அண்ணி, உங்களுக்கு தெரியுமா, நான் ஊரில் இருந்தேன்ல, அப்போ எங்கள் வேறு என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ஏன் சாங்க? டேய் ஏன்டா? படம் தானே சொன்னாங்க. அண்ணி வாங்க, நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமினை லைக் ஷோல்டரில் கையை வச்சு இவன் பின்னாடி நின்று ஜிமினை அப்படியே முன்னாடி தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் சுகாவா டன் வித் யூடா அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஸோ மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, அண்ணி இதோ எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். தேங்க்ஸ் ஜங்கு. ஐயோ அண்ணி, என்ன தேங்க்ஸ்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, பக்கத்து ரூமில் தான் நான் இருப்பேன். உங்களுக்கு எதோ தான் வேணுமா எப்போ வேணாலும் என்ன கூப்பிடலாம், சரியா? சரிப்பா. அப்புறம்
அவன்கிட்ட பேசுனியா? நல்லா எப்படி பேசாமல் பேசிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறீங்க போட வெளியே. இங்கே பாரு, என்ன கொஞ்ச நேரத்துக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான். இருந்தாலும் அன்னைக்கு நான் பேசணும். டே அண்ணா போறாமல் பிடிச்ச சாடிஸ்ட் அப்படின்ட்டு ஜாங்குக்கா இப்போ அவன் ரூமுக்கு போயிடுறான். என்ன என்னாச்சு? இங்கே வா. என்னங்க உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை என்னை விட அதிகமாக உன் கொழுந்த நட பிடிக்குமா? என்னங்க இப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை என்ன பார்த்தா இந்த மாதிரி பயந்து இப்படி பேசுகிற, அவனை படம் மட்டும் சிரிக்கிற. என்னை பார்த்தா பூச்சண்டி மாதிரி இருக்கா? இல்லைங்க, அவன் ரொம்ப ஜாலியாக நல்லா. ஓ, அப்போ நான் பேச மாட்டேறேன். அப்படி இல்லை, உன்னை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கோவப்படுத்துகிற நீ. என்னங்க அப்படிலாம் இல்லை. இங்கே வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு ஜிம்மனை ஒரு மாதிரி வாழை பின் பண்ண அந்த பிள்ளைக்கு விட்டா மூஞ்சில் இருக்க மூஞ்சியெல்லாம் கீழே வந்து வந்துடும் போல. அப்படி முழிச்சு பார்க்குது. என்னங்கவா? ஏய், இதுக்கப்புறமா அவனை பார்த்து சிரிக்கக்கூடாது. எதுக்கு? ஏன்னா என்னை பார்த்து மட்டும் சிரிக்க மாட்டேல, அவனை பார்த்து சிரிக்கக்கூடாது. எனக்கு கோவமாக வருது. என்னங்க அவர் உங்கள் தம்பி, அவரை பார்த்து. அதனால தான் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் என்னை பார்த்தா பயந்து போவாங்க, அவங்கள மட்டும் ஜெல் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நீயும் பண்ண. சரி ஜமன், அப்போது நான் எப்படி இருக்குது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க. போக போக இந்த சுகாவை பற்றி உனக்கு தெரியும். அது நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா? அது வந்து நான் நல்லவனே கிடையாது. உன் முன்னாடி நடிச்சிட்ருக்கேன். இங்கே பாரு, நடித்து கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா ஏய் என்னாச்சு? எதுக்கல்ற? அப்போ ஏ ஜிமன் சும்மா சொன்னேன். இதுக்குள்ள அழுவாங்களா? இல்லை. ஜிமன் எங்க பாரு, ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்ட்டு அங்கே ஜிமனா அழுதுகிட்டு வெளியே ஓடி வந்துடுறேன். ஜங்கு அண்ணி என்னாச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கா எப்படி வெளியே வரேன். அண்ணி என்னாச்சு? அண்ணி உங்க அண்ணா என்ன பண்ணோம்? இங்கே வாங்க. டேய் என்னடா பண்ண? டேய் ஒன்றும் பண்ணலடா, சும்மா விளையாட்டுக்கு. அண்ணிக்கிட்ட இதுக்கப்புறம் விளாட்றாங்கன்னு அழுக வச்சா உனக்கு அவ்வளோதான். எவ்வளோ தைரியம் தான் அணி அழுவ வச்சிருப்ப. அண்ணி என்ன சொன்னி? என்ன சொன்னா? அவர் நல்லவர் இல்லை, என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து. அண்ணி அவன் சும்மா சொல்லியிருப்பான், இதுக்கெல்லாம் அழுகிறீங்க? இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை. டேய் அறிவு இருக்கா அவனுக்கு? அவங்கள பற்றி தான் தெரியும்ல, அப்புறம் எங்கடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சும்மா விளாண்டா, அதுக்கு அவன் அழுதுட்டான். என்னாச்சுப்பா? ஆமாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறோம். ஜிமன் அழுதியா? அது வந்து அது என்னாச்சுடா? அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணா இல்லை பைத்தியம். இப்போ நான் பார்த்துறேன். என்னமோ அண்ணா இதுக்கப்புறம் இப்படி பண்ண அண்ணி உன் கூட தூங்க விட மாட்டேன், பார்த்துக்கோ. டேய் சும்மா விளாண்டா ஏப்பா, இதுக்கப்புறம் உன் அண்ணிக்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்டா. போ அண்ணி, நீங்கள் போங்க, எதாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்ட்டு ஜிமனா இப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு வர அங்கே யோகியா அப்படியே முறைக்கிறான். எதுக்கு முறைக்கிறீங்க? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்கு அழுவ. என்னமோ சின்ன பிள்ளை போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நான் திட்டு அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். ஏன் நான் சொன்ன எல்லாமே உண்மையாக இருக்கும்னு நினச்சியா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. அது வந்து அப்படின்ட்டு இப்போ அப்படியே வந்து ஒரு மாதிரி சால்டாக ஹக் பண்ணிக்கிறான். இல்லை இது புது ஊரா, நான் என் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை, திடீர்னு நீங்கள் எப்படி சொன்னோன்னு பயந்துட்டேன். இங்கே பாரு, நான் சும்மா தான் சொன்னேன். ஜமன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் இப்பெல்லாம் விளையாட்டு கூட பேசாதீங்க,
எனக்கு பயமாக இருக்கும். சரி, சும்மா தான் சொல்லணும், சரியா? ம் ம் நான் போய் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணு, கீழே போய் சாப்பிடலாம். ம் சரி. அதுக்கப்புறம் இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பாரு, உனக்கு எதுவும் பிடிக்கலாம் சொல்லு, உடனே மாற்றிடலாம். ம் அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் இருக்கு. ஸோ அங்கே இவங்க ரெஸ்ட் ரூம் போயிடறான். ஸோ இந்த பக்கம் அப்படி ரூமை சுற்றி பார்க்குறான். அங்கே நிறைய இவங்களோட பிக்சர்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி எல்லாமே அழகழகாக இருக்கா. ஸோ அவன் போயிட்டு ஒன்றா டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். எப்படியே லைக் கீழே தான் காட்டுறோம். ஜிம்மன் என்னாச்சு, உட்காரு. இல்லை அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எதுக்கு? அங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம். அப்படியா? அப்பெல்லாம் வேண்டாம், நீ உட்காரு. இல்லை அது பெரியவங்க. ஹே உட்காரு ஜிம்மன். அண்ணி என்ன பேசுறீங்க, உட்காருங்க சாப்பிடலாம். நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு பரிமாறேன். இல்லை அது வேண்டாம். ஐயோ அண்ணி உட்காருங்க அண்ணி அப்படின்ட்டு இப்போ ஜங்க் தான் எந்திரிச்சு அப்படியே ஜிம்மனுக்கு சர்வ் பண்ணுறான். எப்படி டேஸ்ட்டாக இருக்கா? என்னோடய அம்மா சமையல் எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஜிம்மன் உனக்கு வேறு என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லு, நான் எனக்கு சமைச்சு தரேன். இல்லை தான் நானே சமைப்பேன். நீ எங்கள் வீட்டுக்கு வந்த எங்கள் வீட்டோட ஒரு லக்கி தான். ஒன்று நான் எப்படி வேலை பார்க்க விடுவேன்? நீங்கள் உன் இஷ்டம் போல் இருக்கலாம், என்ன வேணுமோ அதை பண்ணலாம், நான் எல்லாமே பார்த்துப்பேன். இல்லை தான் நானும் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அகாடமி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஜிம்மன் நான் கிளம்புறேன். பாய். பாய்ங்க. ஜிம்மன் என்னத்த வாசல் வரைக்கும் போயிட்டு வா. சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிம்மனா ஏஞ்சி போகிறான். என்னங்க? பத்திரமா போயிட்டு வாங்க. சரி நீ பார்த்து சேஃபாரு, எதாவது என்ன கால் பண்ண. சரிங்க. ஐ லவ் யூ. அப்புறம் இங்கே வா. நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிம்மனுக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இவங்க அப்படியே கிளம்புறான். என்னாச்சு ஜங்கு? எனக்கு தேங்க வேணும். நானும் இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு போகணும். என்ன பேசுகிற அண்ணி? சீக்கிரமா எனக்கு தேங்க கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணி. இப்போவா? ஆமாம். சான்ஸே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நானே வீட்டில் பேசுகிறேன். இப்போ எதுவும் பண்ணாத. அப்போ நீங்கள் மட்டும் இந்த மாதிரி மொத்தம் கொடுத்துட்டு போவீங்க, நான் மட்டும் சும்மா இருக்கணுமா? என்ன பேசுகிற ஜங்கு, வா உள்ள போகலாம் அப்படின்ட்டு ஜிம்மனா அப்படியே ஜங்கு கூப்பிட்டு போயிடு. இந்த பக்கம் ஜங்குக்கும் கிளம்பி அப்படியே ஆஃபீஸ் போயிடுறான். அவனுக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல. என்னாச்சு? இவன் கலந்து கால் எடுக்கவே இல்லை. ஃபோன் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் பேசுறதுக்கு தானே. அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் உட்காந்துட்டே இருக்கான். சார் மீட்டிங் ரெடி சார். வரேன் போங்க சார், டைம் ஆகிடுச்சு. அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கா படுக்க போயிடுறான். ஸோ மீட்டிங்கில் தான் இருக்கான். என்ன இருக்கு அவனுக்கு, எதுக்கு கால் எடுக்கலை, காண்டா இருக்கு. அப்படின்ட்டு எங்கே உட்காந்துட்ருக்க மீட்டிங் மாட்டுக்கு போயிட்டே இருக்கு. சார் உங்களை தான் கூப்பிட்றாங்க சார். யா அப்படின்ட்டு ஆக்சுவலாக மீட்டிங்கில் அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே லைக் ஈவினிங் ஆகிடுது. அண்ணி எதுக்குடா கத்துற? என்னாச்சு உங்கள் தம்பிக்கு, கால் எடுக்க மாட்டான்? தெரியலடா, நானும் கால் பண்ணேன், அம்மா அப்பாவும் எடுக்கலையா? காண்டா இருக்கு அப்படின்ட்டு ஜங்பாட்டுக்கு போயிடா. என்னாச்சு அப்படின்ட்டு ஜிம்மனுமே இருக்கான். ஸோ அந்த நைட்டுமே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு இப்போ வரைக்கும் தாங்கிட்ட இருந்து எந்த காலும் வரல, கால் பிக்கப் பண்ணவும் இல்லை, லைக் டெக்ஸ்ட் பண்ணாலும் அங்கே நோ யூஸு, ரிப்ளையும் வரல. பைத்தியம் பிடிக்குது அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் தான் காட்டுறோம். இப்போ வரைக்குமே தவங்கிட்ட இருந்து எந்த காலம் இல்லை. ஜங்குக்கா பாட்டி கிளம்புறான். ஜங்குக் நான் ஆஃபீஸ் கிளம்புறான்னே. என்னாச்சு, கால் பண்ணலையா? இல்லைண்ணே, அவனுக்கு திமிரு, என்னமோ பண்ணிட்டு போட்டோம், எனக்குண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே ஜங்கு பாடி கிளம்புறான். சரி இப்போ அப்படியே ஆஃபீஸில் தான் காட்டுறோம். ஹே ஃபைல் முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டேன். எங்கே அந்த டயானா இன்னும் வரலையா? எனக்கு அவங்க லீவு. என்ன டயானா இன்னைக்கு லீவா? ஆமாம். அப்போ ஜான் சார் வந்துட்டாரா? வந்துட்டாரே. இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் ஜான் சாருக்கு பிஏ. ஹே என்னடி சொல்கிற? வேண்டாம். எப்போ பார்த்தாலும் அந்த டயானா கூடவே இருந்துட்டு என்னை பக்கத்துலேயே விட மாட்டேன்ட்டால. எனக்கு ஜான் சாரை எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு.
ஈரான் வேண்டாம், அவரை பற்றி உனக்கே தெரியும், நீ வாய மூடு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி, அவளுக்கு ஜங்குனா ரொம்ப பிடிக்கும். டயானா வந்து ஜங்குக்கு ஜஸ்ட் ஒரு பிஏ மட்டும் கிடையாது, அவள் வந்துட்டு ஜங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அதனால் இங்கே இருக்க ஆஃபீஸில் யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு டயானாவுக்கு நல்லாவே தெரியும். இவளுக்கு ஜங்கு மேலே ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அதனாலவே ஜங்கு கிட்ட இவள் விடவே மாட்டாள். ஸோ இன்றைக்கி டயானா ஆக்சுவலாக லீவு. ஸோ அங்கே நீரானா அப்படியே லைக் ஜேக்கியோட கேபினுக்கு தான் போயிட்டுருக்கா. ஈரான் ஃபைல் எடுக்காம போறாடி, ஏதோ வரேன் அப்படின்ட்டு லைக் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே போகிறா. மே ஐ கமன் சார்? யா கமன். டயானா அப்புறம் சார் நான் ஈரான். ஓ டயானா, அவங்க லீவ் உங்ககிட்ட சொல்லலையா? ஓ சொல்லியிருந்தா மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஃபைலெல்லாம் ஏதோ எங்கே இருக்குது சார்? வச்சுட்டு போங்க. அப்புறம் சார் ஏதோ எந்த இடத்துல அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஈரானா வந்து ஜங்கோட பக்கத்தில் நிற்கிறா. இல்லை எந்த இடத்துல? இந்த ஃபைல் நேற்றே பார்த்துட்டேனே. ஆமாம் சார், பட் எங்கே கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு டயானா சொன்னாங்க. ஓகே, நான் கரெக்ஷன் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா? ஷியோர் சார், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஈரானா வெளியே வரா. ஏடியாச்சு? காஃபி கேட்டிருக்காரு. அந்த காஃபியில் ஈரான் வாய மூட்ரு அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போகிறா லைக் கேண்டீனுக்கு. ஸோ இப்படி இதை கட் பண்ணி அங்கே கீழே காட்டணும்னா லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹலோ ஹலோ வெல்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் சிஓ ஜான் சங்குக்க பார்க்கணும். நீங்கள் சார்? நான் ஏன் ஊரில் விட மாட்டிங்களா? சார் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் சிஓ சாரை பார்க்க முடியும். திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு காஃபி ரொம்ப லைட்டாக கொடுத்துருங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட் வேணுமா? அப்படின்னா என்ன? சிஓ சாரை முன்னாடியே பார்க்கணுன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் நாங்கள் வெளில விடுவோம். இங்கே பாரு, இப்போலாம் நீ பேசுனா ஒன்றை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன நீங்கள் வேலையை விட்டு தூக்குவீங்களா? சரி, என்ன பேசுகிறீங்க? ஐயோ காஃபி. தேங்க்யூ அப்படின்ட்டு ஈரானா அப்படியே வாங்கிட்டு போக, ஹலோ என்னோடய பேர் கிம் தயோங், நான் உங்கள் சிஓவோட ஃப்யூச்சர் ஒய்ஃபி, என்னையே நீ உள்ள வர மாட்டியா? சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது. ஓ அப்படியா? அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் என்னை விட மாட்டா போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹலோ அண்ணா அப்படின்ட்டு இப்போ ஜிம்முக்கு தான் கால் பண்ணேன். ஸோ இப்படியே லைக் உள்ளே பார்த்தோன்னா கமன் சார். கமன். சார் இதுக்கு தான் சொன்னேன் பார்த்தியா? எங்கே இருக்காரு உங்கள் சிஇஓ? அவர் மேலே சார். ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்படி லிஃப்ட்டில் போய் நினைக்கிறான். இப்போ மட்டும் அவன் முன்னாடி நான் போய் நின்னா செம்மையாக சர்ப்ரைஸ் ஆயிடுவான்ல. ஹேய் பிராலர் கோழி, ஏதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆக தாங்க அப்படியே வெளியே வரான். 3rd ரூம் 1 2 3 அதானே அப்படின்ட்டு இப்போ அப்படியே நடந்து போக அந்த பக்கமாக கையில் ஈரன் வந்து அப்படியே லைக் காஃபி கொண்டுட்டு போயிட்டுருப்பா. இப்போ அப்படியே லைக் ஜங்கு பக்கத்தில் போன உடனே அவன் கையில் இருந்த காஃபியை லைக் தெரியாமல் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போட்டுறா. அந்த காஃபியில் அப்படியே காலை வச்சுட்டு அவளுக்கு அப்படியே வலிக்குது. ஐயோ அப்படின்ட்டு லைக் ஆக்சுவலாக ஜங்கு வந்து சேரில் தானே உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே இவளுக்கு கால் வலிக்கு அப்படியே லைக் ஜங்கோட லேப்பில் உட்கார மாதிரி விழுந்துடுறா. அவளோட 2 கையும் அப்படியே ஜங்கோட ஷோல்டரில் ஒரு மாதிரி ரேப் பண்ணி பிடிச்சிக்கிறா. ஸோ இந்த பக்கம் அப்படியே அந்த கேபினோட டோர் ஓப்பன் ஆக இப்போது ஜங்குக்கும் ஈரானும் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஓகேடா, நான் இந்த பார்ட் எங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். இது 3 ஷார்ட்னு நினச்சேன், பட் கொடுக்க முடியல. ஒரு 4 ஷார்ட்டில் முடிச்சிடலாம் சரியா? ஓகே ஃப்ளார்ஸ், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யோர் கமெண்ட். பாய் சாராமிதா.